ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்க ஒரு ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். Exodus chapter 3 verse 14. யாத்ராகமம் 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஆமென். இங்கிலீஷ்ல God said to Moses, I am who I am. This is what you are to say to the Israelites. ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். எல்லாரும் கேளுங்க. கர்த்தாவே என்னோடு கூட பேசு. இந்த வசனத்திலிருந்து நீர் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறீரோ, எதை நான் கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எதை நான் கற்றுக்கொண்டு அதை கை கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமோ, அதற்கேற்றாற்போல் உமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னை பலப்படுத்தும். நான் கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, கேட்டு அதன்படியே நான் நடப்பதற்கு எனக்கு உதவி செய்வீராக. எல்லாரும் செபியுங்க. பேசு பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக. சரியாமா? यात्रागमम இந்த 3:14 निर्गमन की किताब 3 अध्याय 14 वचन में தேவன் மோசேயோடு கூட பேசுகிறார். परमेश्वर ने मूसा से कहा. மோசே தேவனிடத்திலே ஒரு கேள்வியை வைக்கின்றார். मूसा ने परमेश्वर से एक सवाल पूछता है. உம்முடைய நாமம் என்ன? आपका नाम क्या है? நாமம்னா என்ன? जिसका नाम मतलब क्या है? இதுல நிறைய இடத்துல நாமம்னு வருது இல்லையா? यहाँ पे कई जगह पर नाम करके आया है. இந்த நாமம்னா நெற்றில போடுற நாமம்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல ஒரு குரூப் இயேசு வேதத்துல கூட எங்களுடைய நாமம் இருக்கிறது என்று சொல்லி அந்த நாமத்தை மாத்திரம் வழிபடுகிறவர்கள் இதை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். तमिलनाडु में भी ऐसे एक झुंड है, परमेश्वर के बारे में नाम के बारे में बताया गया, उसके पीछा करते हैं वो लोग. நாமம் என்றால் நெத்தியில போடுற நாமம் அல்ல. ஹிந்தில வரலையா? அதுக்கு நாமம் ஹிந்தில அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? திலக் சொல்வாங்க. பரவாயில்ல சொல்லு. அதுதான் உண்மைதான். நாமும் திலக்குக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் அவங்களுக்கு தெரியல இல்ல. சொல்லு, நீ சொல்லு. நீ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணு. तमिल में ऐसे दर्शाया जाता है नामम मतलब, जिसका मतलब है जहाँ पे यहाँ पर देखेंगे हिंदू लोग जो है अपने माथे पे तिलक लगाते, उसको कहा जाता है नामम करके. அதுல ஒரு நாமம் போடுறவங்களும் இருக்காங்க, 3 நாமம் போடுறவங்களும் இருக்காங்க. कई लोग एक तिलक भी लगाते हैं, 3 तरह का तिलक भी लगाते हैं. அந்த ஒரு நாமம் போடுறவங்க தான் அவங்க சொல்றாங்க நாமம்னு இருக்கு, இங்க இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் வரல அவங்க படிச்சிருக்காங்க பாருங்க. जो एक नाम कहा है तो वो प्रकाशित वाक्य तक उन्होंने पढ़ चुके हैं. அதனால வேதத்துல கூட எங்க
தெய்வத்தினுடைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. इसलिए वो कहते हैं कि शास्त्र में भी हमारे कार्य के बारे में प्रकट किया है। நான் படிச்சு பார்த்தேன். அவர் சொன்ன வசனத்தை நான் படித்து பார்த்தேன். उन्होंने जो वचन कहा मैं वो पढ़कर देखा। நம்ம எத்தனையோ முறை பைபிள படிச்சிருக்கோம். இப்படி எல்லாம் நமக்கு தெரியாம ஏதாவது ஒளிஞ்சிருக்கான்னு நானும் படிச்சு பார்த்தேன். हम कई बार बाइबल पढ़े हैं लेकिन ऐसे कुछ गुप्त शब्द है क्या करके मैं उस वक्त पढ़कर देखा। வெளிப்படுத்தலிலும் அவருடைய நாமம் என்று சொல்வது பெயரைத்தான். प्रकाशित वाक्य में भी नाम के बारे में बताया है, केवल वो उनके नाम की उच्चारण करने के लिए। நெற்றியிலே போடுகிற அந்த திலகத்தை அல்ல, அந்த நாமத்தை அல்ல. वो उनके कपाल में लगाने वाला तिलक नहीं, वो नाम को दर्शाता है। அது தெய்வமும் அல்ல. वो देवता भी नहीं है। இந்த நாம தான் நம்ம நெத்தியில என்ன செய்யறோம்? हम लोग क्या करते हैं अपने कपाल पे? நாம போடுறது இல்ல. हम नहीं लगाते हैं। ஆனா वो சில பேர் சொல்லுவாங்க, கடன் வாங்கி ஏமாத்திட்டா நெத்தியில என்ன போட்டாங்க? நாமம் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏமாத்திட்டு அது சொல்லுவாங்க. कर्जा लेने के बाद किसी को डुबा देते हैं तो उसे कहते हैं कि उनको फंसा दिया गया है करके। ஏமாத்துறவங்க அல்லது ஏமாந்தவங்கள சொல்லுவாங்க, நெத்தியில நாமம் போட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. फंसाने वाले को कहते हैं कि तुम्हारे कपाल पे तिलक लगा के तुमको फंसा दिए क्या। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே மோசே கேட்பது நெற்றியில் போடக்கூடிய நாமத்தை குறித்து அல்ல. यहाँ पे मूसा जो सवाल किया वो कपाल पे तिलक लगाने वाला नाम नहीं, தேவனுடைய நாமத்தை அவர் கேட்கிறார். वो परमेश्वर के नाम को पूछता है। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுடைய பெயர் என்ன? ஜனங்கள் என்னிடத்துல கேட்டால் நான் உங்க பெயர் என்னன்னு சொல்றதுன்னு கேக்குறார். आपका नाम क्या है? प्रजा मुझसे आपके नाम के बारे में पूछेगा तो मैं उन्हें क्या जवाब दूंगा करके वो पूछता है। அதற்கு தேவன் சொன்ன வார்த்தை, इसलिए परमेश्वर ने उसका उत्तर दिया, என் பேரா? मेरा नाम क्या? என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? मेरा नाम क्या है पता है क्या? நான் आप लोगों को? இருக்கிறவராக இருக்கிறேன். मैं जो हूँ सो हूँ। இது ஒரு பெயரா? क्या ये कोई नाम है क्या? இந்த பேர் யாராவது வச்சிருக்காங்களா? ऐसे किसी ने नाम रखा है क्या? ஆனால் வைக்கவும் கூடாது, வைக்கவும் முடியாது. ऐसे रख भी नहीं सकते और ऐसे रखना भी नहीं है नाम को। அவருடைய பெயரை வைக்கவே முடியாது. वो परमेश्वर का जो नाम है वो कोई रख ही नहीं सकते। ஏனென்றால் कारण क्या है? அவர் பரிசுத்தம் உள்ளவர், वो पवित्र है। சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறார். जहाँ वो मिंगल नहीं होना चाहते वो उस जगह पर वो प्रकट होता है। அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்வார். वो स्तुतियों के बीच वास करने वाला परमेश्वर है। மோசே எத்தனையோ சாஸ்திரங்களை படித்தவர். அவர் मूसा ने कई शास्त्र को पढ़ा है, இப்படிப்பட்ட ஒரு பேர் அந்த சாஸ்திரத்துல எல்லாம் அவர் பார்த்ததே கிடையாது. ऐसे कोई नाम वो शास्त्र में नहीं मिला उनको। நிறைய பெயர் இருக்கிறது. बहुत सारे नाम है। நாம கூட நம்ம பிள்ளைங்களுக்கு பேரை வைக்க தேடனா हम भी अपने बच्चे को नाम रखने के लिए நிறைய ढूंढते பேர் हैं, இருக்குது. बहुत सारे नाम है। ஈப்ரு பாஷையில தேடணும்னா நிறைய பேர் இருக்குது. हिब्रू भाषा में आप नाम ढूंढना चाहोगे तो कई बहुत सारे இங்கிலீஷ் नाम பேருங்களை मिलेंगे। தேடினா இங்கிலீஷ்ல நிறைய பேர் இருக்குது. इंग्लिश नाम ढूंढना चाहोगे तो इंग्लिश में भी बहुत सारे नाम है। சான்ஸ்கிரிட்ல தேடினா நிறைய பேருங்க இருக்குது. संस्कृत में आप नाम ढूंढना चाहोगे तो बहुत सारे नाम मिलेंगे। நம்முடைய மொழியாகிய தமிழ் மொழியில தேடினா கூட இனிமையான பேர்கள் நிறைய இருக்கிறது. अपना मातृभाषा तमिल में ढूंढने जाएंगे तो उसमें भी बहुत नाम मिलेगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கயல்வழின்னு ஒரு நல்ல பேரு, தமிழ் பேரு. कयल विली करके एक अच्छा नाम है तमिल में, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? उसका अर्थ पता है क्या? கயல்னா மீன் தான். அப்படின்னா மீன் போன்ற கண்களை உடையவளேன்னு அர்த்தம். कयल का मतलब है मच्छी, वो मच्छी की आंख के तरह है, उसका मतलब है वो कयल எங்களுக்கு विली का மச்சி नाम। எல்லாம் பொரிச்சு சாப்பிடத்தான் தெரியும். சரி போகட்டும். இப்படி நிறைய பெயர்கள் ஜாப்பனீஸ்ல இருக்கு, உருதுல இருக்கு, அராமிக்ல இருக்கு, நிறைய பெயர்கள் இருக்கிறது. जापानीज, उर्दू में, अरबिक में बहुत सारे ऐसा भिन्न भिन्न नाम है। ஆனால் இப்படி ஒரு பெயரை நாம் காண முடியாது. लेकिन ऐसे एक नाम जो है हम नहीं मिल இதை पाएगा நம்ம हमें। தமிழ்ல படிக்கும் பொழுது இருக்கிறவராக இருக்கிறேன், இது ஒரு பெயரா? तमिल में हम पढ़ते जो है सो है करके, उसका मतलब कोई नाम है क्या ये? அவர் சொல்றாரு, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேனுடைய சொல்லி, இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார் என்று சொல்லுப்பா. उनको कहना कि मैं जो हूँ सो हूँ करके मैंने भेजा है करके कहने के लिए कहा मूसा से। இருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? मैं हूँ ऐसा मतलब क्या है? அது ஈப்ரோல அது விசேஷமான ஒரு பெயராய் இருக்கிறது. वो हिब्रू में एक विशेष नाम दर्शाता है। நான் இருக்கிறேன்,
मैं हूँ, ஆவியாயும் இருக்கிறேன். मैं पवित्र आत्मा के द्वारा हूँ, நான் இருக்கிறேன், मैं हूँ, ஆத்துமாவாயும் இருக்கிறேன். मैं आत्मा के द्वारा हूँ, நான் இருக்கிறேன், मैं हूँ, சரீரமாயும் இருக்கிறேன். शारीरिक रूप में भी मैं हूँ। சரீரம்னா இப்படிப்பட்ட சரீரம் இல்லை, இது பாவ சரீரம். ऐसे शरीर नहीं है, ये पाप का शरीर है। மகிமை அடைந்த சரீரம் ஒன்று இருந்தது இல்லையா? महिमा भरा शरीर एक है वो। முதல் ஆதாமை உருவாக்கின பொழுது அவனுக்கு ஒரு மகிமையான சரீரத்தை கொடுத்திருந்தார். அந்த சரீரத்தின் ரூபத்திலே தேவனும் இருந்தார். அந்த சரீரத்தின் ரூபத்தை தான் மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு காண்பித்தார். वो महिमा भरा शरीर जो है, जैसे कि जब आदम को बनाया था परमेश्वर ने सृष्टि करने के टाइम, उसी तरह भी परमेश्वर भी महिमा भरा शारीरिक रूप में था और वो पृथ्वी पर लेकर जाके उसे प्रकट करवाया था। அப்படி இல்லைன்னா अगर ऐसे नहीं होने से, என்னுடைய சாயலின்படி என்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று உண்டாக்கி இருக்க முடியாது. मेरे रूप के द्वारा मैं मनुष्य को नहीं बना पाता था। நம்ம ஆவின்னு எடுத்துக்கிட்டோமா, ஆவிக்கு ஏதாவது நம்ம ரூபம் கொடுக்க முடியுமா? சும்மா அப்படி ஏதோ கால் இல்லாம கை இல்லாம எதுவுமே இல்லாம வெள்ளையா அப்படி ஆடுற மாதிரி ஏதோ உருவம் கொடுப்போம் நாம. हमारे आत्मा के द्वारा हम अपना रूप बना सकते हैं कि बिना हाथ पैर के करके। உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை பார்க்க வந்த பொழுதும் கூட சீஷர்கள் எல்லாம் ஆவியை கண்டு பயப்படுற மாதிரி தான் பயந்தாங்க. जब जीवित हुआ तभी यीशु मसीह को देखने के लिए आए, तभी वो लोग वो आत्मा को देखकर डरने लगे। இயேசு அவங்களுக்கு ப்ரூவ் பண்றாரு, यीशु मसीह उनको प्रकट करवाता है। அங்கேயே தூக்கி காட்டுறாரு, எனக்கு கால் இருக்கு பாருங்க. वहाँ पे भी वो उठाकर दिखाते कि देखो मेरे को पैर है। ஆவிக்கு கால் இருக்காதே, आत्मा को पैर नहीं होता है। கை இருக்கு பாருங்க. हाथ है, देखिए அந்த கையில ஆணிகளால் அடிக்கப்பட்ட அந்த தழும்பு இருக்கு பாருங்க. ये हाथ में कीले ठोके हुए वो निशान भी है। நான் உங்ககிட்ட பேசுறத நீங்க பாக்குறீங்க பாருங்க. मैं आपसे बात करता हूँ लेकिन आप लोग मुझे देखते हैं। இன்னும் உங்களுக்கு விசுவாசம் வரலையா? आप लोग को विश्वास भी नहीं है। ஏதாவது இருந்து கவனிங்க, ஏதாவது இருந்தா கொடுங்க. कुछ भी रहेगा तो दे दीजिए। சாப்பிடுறதுக்கு போஜனம் பண்ண ஏதாவது இருந்தா கொடுங்க. खाने के लिए भोजन रहेगा तो दे दीजिए। நமக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டேன்றாங்க. हमको कुछ नहीं ஒரு देते हैं। குர்குரே கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. एक कुरकुरे भी नहीं देते हैं। கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம். देंगे तो भी हमको नहीं பாத்தியா? चाहिए। நாங்க மட்டும் இப்படி, நீங்க அனுபவிங்க. இப்படித்தான் கொடுத்தாங்க அன்னைக்கு. ऐसे ही देखकर अनुभव किया था। ஆமென், हमें அல்லேலூயா. हालेलुया। கனியை பிரிச்சு தானும் சாப்பிட்டு, இந்தாப்பா ஜோயல் நீயும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கன்னு கொடுத்து निर्वाणமாக்கிட்டாங்க. खुद भी खाकर उसके पति को भी देखकर वो लज्जित हो गए उस दिन। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஏசு அவங்க முன்னால அவங்களுக்கு மீனை கொடுத்தாங்க, தேன் கூட்டு துணிக்கையை கொடுத்தாங்க, சாப்பிட்டார். यीशु ने उनको मच्छी दिया और कुछ सब्जी भी दिया था, वो सब खा चुके थे। எந்த சப்ஜியா கொடுத்தாங்க? तेल मीन। कूट चुनेंगे ना, அது சப்ஜி இல்ல. कूटना सब्जी नहीं है। எப்படி? मध का छत्ता दिए थे। ஆமா, அது கூட்டா தெரியல எனக்கு. तेल இதுல कूट चुनेंगे தேன் ना। கூடா? हाँ, ये कूट के लीची। தேன் கூட்டு துணிக்கை. ஓ கூட்டு. ஓ சாரி சாரி, இது கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம். ஓகே, என்ன சொன்னேன்? तेल कूट। ஆமா, அவங்க முன்னால சாப்பிட்டார். वो उनके सामने उनका भोजन किया। ஆவி சாப்பிடுமா? क्या वो आत्मा खा सकता है? எந்த क्या? ஆவியாவது சாப்பிட்டு இருக்குதா? कौन से आत्मा खा सकता பாவி है? தான் சாப்பிடுறான். ஆவிக்கு கொடுக்குறான், ஆவிக்கு கொடுக்குறான்னு பாவி சாப்பிடுறான். पाप ही खा सकते हैं, आत्मा नहीं खा सकता है। உண்மைதானே சிஸ்டர்? சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கீங்கல்ல, நிறைய ஆவிகளுக்கு கொடுத்து எத்தனை பேர் பாவி ஆயிருக்காங்க. कितने आत्माओं को देखकर हम पापी हो चुके हैं। அப்படி ஆவிகளுக்கு கொடுத்துட்டு கொடுக்காம இருந்தா விடுமா அது? சும்மா விடு. சொல்லுமா, நீ வேற பதில் சொல்ற. वो आत्मा को बिना दिए हम खा सकते हैं कि वो हमें ऐसे छोड़ेगा क्या? ஒரு முறை உங்க கையில டேஸ்ட் பார்த்துட்டா एक बार आपके हाथ का वो स्वाद चख लेने से மறுபடியும் மறுபடியும் வரும். वो वापस आपके पास आएगा, கேக். वो आकर मांगेगा। நாங்க கிராம ஊழியத்துக்கு हम गांव की सेवकाई करने जाते थे। முழு நேர ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாலேயே விசுவாசியா இருக்கும்போது கிராம ஊழியத்துக்கு போவோம். पूरी तरह सेवकाई में आने के पहले हम गांव के इलाके में सेवकाई करने के लिए जाते थे। தெருவுல நின்று இந்த மெகாபான் வச்சுட்டு பிரசங்கம் பண்ணும்போது நிறைய வந்து முன்னால ஆடவும் செய்யும். वो गांव में इलाके में जाकर हम वो फोन माइक में जब बोलते थे, वो लोग आके सामने नाचने भी लगते थे कई लोग। அதெல்லாம் அனுப்ப வேண்டிய இதுல விரட்டிட்டு நாங்க வந்துருவோம். वो सब आत्मा को हम भगाकर हम वापस लौट के आते நான் हैं। வந்து வாலிபர்களோடு போனதில்லை. जब पांचवा जी सेवकाई के लिए जाते हैं, वो युवक के साथ नहीं जाते सब। என்னை விட வயதுல என்னுடைய தகப்பன் போல இருக்கிறவங்க,
அல்லது ஐயாவை போல பெரியவங்களை போல இருக்கவங்களோட தான் போயிருக்கு. पासवान जी की उम्र से जो बड़े रहते हैं उनके पिता की और उम्र नाल या इपड़ी- दादाजी की उम्र की उनके साथ में जाते हैं। இப்படி ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிட்டு வரும் பொழுது ऐसे एक दिन सेवकाई करके जाके आने லேட் समय ஆயிட்டு, थोड़ा देरी हो அதனால गया, அவர் கூட போனவர் வயதானவர் அவரோட வீட்லயே போய் தங்க வேண்டி இருந்தது. तो बहुत देर होने के कारण मेरे गवनी। साथ में जो थे मैं उनके घर पे रहने लगा। அப்ப एक அவர் रात, அன்னைக்கு நைட்டு சொன்னாரு என்கிட்ட, तो उन्होंने उस रात में कहा நம்ம எத்தனை விரட்டிட்டு வந்தோம், हम कितने को भगा कर आए हैं, அதெல்லாம் நைட்டுக்கு வந்து இங்க வந்து நிக்கம் பாருன்னு சொன்னாரு. वो सब लोग अपने दरवाजे पे आके रात में रुकेंगे करके அதே कहा। மாதிரி பார்த்தா वैसे ही रात में जब मैं देखा அவர் வீட்டுக்குள்ள வரல, उनके घर के अंदर नहीं आया, காம்பவுண்டுக்குள்ள வரல, कंपाउंड के கேட்டுக்கு अंदर भी வெளியே नहीं आया, ரோட்ல நிக்குது. वो गेट के बाहर रोड में खड़ा है। அதுங்க கேக்குது, என்ன அங்க இருந்து விரட்டிட்டு இப்ப நான் எங்க போக? उन्होंने सवाल किया, वो आत्मा ने मेरे को वहां से भगा दिया, अब मैं कहाँ जाऊं, உள்ள வரவா? क्या मैं अंदर आऊं? இப்ப நாங்க விரட்டிட்டு வந்து எங்க கிட்ட ஏசி இல்லாம நாங்க அப்படியே இருப்போம்னு வைய, அதுக்கு பர்மிஷன் எல்லாம் கேட்டிருக்காது, நேரா உள்ள வந்து. हम भगा के आने के बाद अगर परमेश्वर का आत्मा हमारे साथ नहीं रहेगा तो वो हमारे अंदर बिना पूछे अंदर एंट्री मार लेता है। அவர் சொன்னாரு, उन्होंने कहा இந்த பக்கம் தான் சுடுகாடு இருக்குது. इस बगल में ही शमशान உண்மையிலே भूमि है, சுடுகாடு அந்த சைடு இருக்குது, அந்த वहाँ पे வீட்டுக்கு அந்த शमशान பக்கம். भूमि था, அங்க வேணா போயிடு, वहाँ आप जा सकते हो, இல்ல ரொம்ப தொந்தரவு பண்ணி நான் உன்னை பாதாளத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு. अगर बहुत तकलीफ देगा तो मैं तुम्हें नर्क में भेज அது दूंगा। நிக்கல போயிட்டு, वो नहीं रुका, वो चल ஏன்னா पड़ा, தெரியும் क्योंकि उन्हें पता है யாருகிட்ட மோதினா என்ன நடக்கும்னு. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும். किससे टकराएंगे तो कैसे होगा करके वो शैतान को अच्छी तरह से पता होता है। அல்லேலூயா. அல்லேலூயா. நாம கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும். हम परमेश्वर के अंदर रहना है, பிசாசின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு शैतान की क्रिया पे जय கர்த்தருக்குள்ளே पाने के இருக்கும். लिए हम मसीह के अंदर रहना है, கர்த்தருக்குள்ள இருக்கணும்னா परमेश्वर के अंदर रहने அவர் से யார் என்பதை தெரிந்திருக்க वो வேண்டும். कौन है करके हम जानना है। மோசேயோடு பேசுகிறார், मूसा से बात करता அவர் है, உருவத்தை காணவில்லை மோசே. उनके रूप को नहीं जानता है அக்னியிலிருந்து मूसा, சத்தம் உண்டாகிறது, अग्नि से एक आवाज அந்த आता है, அக்னியும் கூட விசேஷ அக்னியா இருக்கிறது. वो अग्नि भी विशेष अग्नि है, முச்செடி பற்றி எரிகிறது, वो बीच में वो झाड़ जल के, ஆனால் முச்செடி சாம்பலாகவில்லை. वो झाड़ जो है वो அது भस्म ஒரு नहीं हुआ, அற்புதமான அதிசயமான அக்னியா இருக்கிறது. वो एक अद्भुत और आश्चर्यचकित वो एक अग्नि அந்த था। அற்புதத்தை பார்க்கத்தான் மோசே கிட்ட போனார். वो अद्भुत देखने के लिए मूसा के पास गया, ஆனால் தேவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். लेकिन परमेश्वर इंतजार कर रहा है। இத பார்த்துட்டு கண்டிப்பா மோசே பக்கத்துல வரும். वो ये देखकर जरूर मूसा अपने पास आएगा करके। அல்லேலூயா. हालेलुया। அதன்படி அவன் கிட்டே போனான். ऐसे ही उसके बगल में गया, கர்த்தர் சொன்னார், நீ நிக்கிற பூமி பரிசுத்தமானது, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சி என்ன செய், கழட்டுப்பா. उन्होंने मूसा से कहा जो अब खड़े हैं वो स्थान पवित्रता है, पर आपके पैर में का जो चप्पल है वो निकाल दीजिए। நாமளா இருந்தா பயந்து அடிச்சுட்டு ஓடி வந்திருப்போம். हम रहेंगे तो डर के भाग गए होते वहां से। மத்தியானம் 12 மணி दोपहर के 12 बजे என்ன டைம்னு சொல்லுவாங்க, कौन सा समय कहते हैं? சொல்லு. அது என்ன நேரம்? அது நாம ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. உச்சி வெயிலுன்னுவாங்க. சில பேர் என்ன சொன்ன, ஒரு மணி நேரம். அந்த பிசாசு வர நேரம். ராத்திரி 12 மணிக்கும் பிசாசு வருமா, பகல் 12 மணிக்கும் பிசாசு வருமா? दिन के 12 बजे कई लोग कहेंगे तेज धूप का समय है, कई लोग कहते हैं कि அதுவும் शैतान இன்னும் आने சொல்லுவாங்க, का समय இந்த है, வேப்ப மரத்துக்கிட்ட மாத்திரம் போய் நிக்காத. और एक भी कहते हैं कि नीम के पेड़ के नीचे जाके नहीं रुकना। நாம திடீர்னு ஒதுங்க வேண்டிய சூழ்நிலை வந்தா, कई समय हम सड़क खड़े காத்து रहने का கொஞ்சம் समय வேகமா आएगा அடிச்சா तो வேப்ப மரம் ஆடத்தான் செய்யும். हवा तेजी से आएगा நமக்கு तो உடனே नीम का பயம் झाड़ வரும். हिलने लगता வேப்ப है। மரத்துல ஏதாவது இருந்தா ஆட்டுதா? हम डर के हम देखेंगे कि उसके ऊपर कोई बैठ के हिलाता है क्या। அல்லேலூயா. हालेलुया। ஒன்னும் ஆட்டுறது இல்ல, वो कोई भी उस पेड़ को नहीं हिलाता है, காத்துல தான் ஆடுது. वो हवा के चलते நம்ம हिलता है। மனம் தான், நம்ம மனசு தான், நம்ம இருதயம் தான் பயத்துல ஆடுது. हमारे हृदय जो है वो डर से कांपता ஏன்னா है। அப்படி காதுல சில விஷயங்களை சொல்லிடுவாங்க. ऐसे कान में हमारे कई அது विषय இருதயத்துல बताते போயிட்டு हैं, உட்கார்ந்துருமா, वो हमारे हृदय में जाके बस அந்தந்த जाता இடத்துல है। கரெக்டா அது ஞாபகத்துக்கு வரும். वो समय के अनुसार वो याद दिलाता எது है। வருதோ இல்லையோ அது கண்டிப்பா அந்தந்த நேரத்துல அந்த இது ஞாபகம் வரும். कुछ याद आए नहीं आए पर वो समय पे वो याद आता அது है। நல்லதா வராது ஞாபகம். वो अच्छी बातें याद नहीं आता है। பாஸ்டர் அன்னைக்கு சொன்னாரு, ஒருவேளை வேப்ப மரத்துல இருந்து எதுனா ஆடுமோன்னு போய் நிக்கும் போது அந்த ஞாபகம் தான் வரும். पास्टर ने उस दिन कहा सच में वो नीम के पेड़ के नीचे ஒண்ணு कुछ இல்லைன்னு आएगा तो சொன்னது याद வராது, आएगा। ஏதாவது नहीं இருந்து है, ஆடுமான்னு தான் வரும். कुछ नहीं है बोलने से वो याद नहीं आएगा,
वो हिलते हुए याद தேவனை आएगा। அறிந்து கொள்ள மோசே ரொம்ப ஆவலாய் இருக்கிறார். परमेश्वर को जानने के लिए मूसा बहुत चाहत से रहता அந்த है। அக்கினியே அதிசயமாய் वो இருக்கிறது. अग्नि जो है वो अद्भुत है। 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்திருக்கிறார். ஒரு நாளும் இப்படிப்பட்ட அதிசயத்தை பார்த்ததில்லை. 40 साल उस जंगल पे वो भेड़ बकरी को चरा था, लेकिन இன்னைக்கு ऐसे ஒரு अद्भुत नहीं அதிசயத்தை देखा। பார்க்கிறார். आज के दिन एक अद्भुत कार्य देखता பார்த்து है। கிட்ட போகும்போது அங்கிருந்து சத்தம் வேற வருகிறது. देखकर नजदीक जाने के बाद वहां से एक आवाज आता है। அது மனுஷ சத்தம் போலதான் वो இருக்கிறது. एक मनुष्य की आवाज की तरह ही அவர் है। புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான சத்தமாய் தான் இருக்கிறது. वो अपने समझ के अनुसार ही है, पर वो அவர் समझ नहीं புரிந்து पा- கொள்ளக்கூடிய பாஷையாய் தான் இருக்கிறது. पर वो समझने का भाषा ही है। நிறைய இடத்துல நமக்கு புரியாததை சொல்லி 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 காரியங்களை செய்வாங்க. कई जगह पे हम नहीं जानते हैं, वैसे भाषा बोल के हमें समझाते हैं। ஜனங்களும் கூட நிறைய பேர் அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியாமலேயே சில காரியங்களை செய்வாங்க. कई लोग वो न जानते हुए भी वो कार्य को पूरा करते हैं, ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. लेकिन हमारा परमेश्वर वैसा नहीं है। சில பேர் சொல்லுவாங்க அது தேவ பாஷை. कई लोग बोलते हैं कि वो परमेश्वर का भाषा है। நமக்கு என்ன பாஷை? हमारा कौन सा भाषा है? முதல் ஒரு இந்த பூமியில இருக்கிறது எதுவுமே ஒரிஜினல் பாஷையே இல்லை इस இப்போதைக்கு. संसार में रहने वाली कोई भी भाषा முதல்ல ஒரே பாஷை இருந்தது. पहले एक ही भाषा था। எப்போ இந்த இடத்தை விட்டு போகாம இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கோபுரத்தை கட்டினாங்களோ, इस स्थान से नहीं हटना है करके यहाँ पे ये टावर बनाया था, அத பார்க்க தேவன் இறங்கினாரு. उसे देखने के लिए परमेश्वर उतर के आया। பிள்ளைங்க அழகான ஒரு டவர் கட்டுறாங்க. बच्चे अच्छा से उसका बांध काम कर रहे हैं। நிறைய பேர் பிரேயர் டவர் கட்டுறாங்க இல்லையா? कई लोग प्रार्थना की सभाएं बांधते हैं। பிரேயர் டவர் கட்டி கட்டி வசூல் பண்றாங்க இல்லையா? प्रार्थना की सभा बना बना कर पैसे वसूली करते பிரேயர் हैं। டவர் போன் நம்பரை கொடுத்து கொடுத்து எத்தனை மணி நேரம் வந்தாலும் போன் பண்ணுங்க, ஆனா கூடவே எதையும் அனுப்புங்கன்றாங்க இல்லையா? प्रेयर टावर के लिए 24 घंटे प्रार्थना के लिए ஜெப பங்காளர் नंबर ஆயிடுங்க, देते அதுக்கு हैं। இவ்வளோ அட்வான்ஸ் பண்ணணும், இவ்வளோ டோக்கன் அட்வான்ஸ் பண்ணணும், இவ்வளோ அதுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்றாங்க இல்லையா? वो प्रार्थना में जुड़ने के लिए इतना टोकन का पैसा भरने के लिए आपको जुड़ाते हैं। அதுலயும் उसमें கூட இருக்குது நிரந்தர உறுப்பினர், கொஞ்சம் ஒரு வருஷ உறுப்பினருக்கு இவ்வளவு ரேட்டுன்னு இருக்குது. उसमें भी कई तरह के अलग है। साल भर का लिए कीमत है और हमेशा के लिए कीमत ऐसा नियोजित நமக்குள்ள किया है। இருக்கிற சில காரியங்களை சொல்ல போனாலே சில பேருக்கு எரிச்சல் வரும், கோவம் வரும். अपने अंदर का कई कार्य बोलेंगे तो कई लोगों को गुस्सा आता है। அன்னைக்கு இயேசு கூட அதான் செய்தார். சவுக்கை எடுத்துட்டு என் தகப்பனுடைய வீடு பிதாவினுடைய வீட்டை வியாபார வீட்டாக்காதீங்கன்னு சொல்லிட்டு சவுக்கு எடுத்து அடிச்சாரு. எல்லாரும் முறுமுறுத்தாங்க, யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? उस दिन भी यीशु ने कवच लेकर उनको डांटने लगा कि ये मेरा पिता का அதிகாரத்தை घर है, யார் उनको இவங்களுக்கு யார் अधिकार அதிகாரத்தை किसने दिया கொடுத்தது है? உள்ள இப்படி எல்லாம் செய்யறதுக்கு? ऐसे अंदर काम करने के लिए कौन अधिकार दिया है அங்க आपको? பொய்யாய் அவருடைய நாமத்தை வைத்து பொய்யான காரியங்களை செய்கிறார். वहाँ पे झूठ नाम रख के झूठ कार्य कर பொய்யான रहे हैं, காரியத்தை செய்தார்கள். झूठी कार्य कर रहे அதனால हैं। உண்மையானவருக்கு கோபம் வந்தது. इसलिए सच्चाई लोगों அதை को பார்த்த गुस्सा आने लगा। வியாபாரிகளுக்கு இவர் மேல கோபம் வந்தது. वो देखकर वो धंधा करने वाले लोगों को गुस्सा आने ஆனாலும் लगा, அவர் யாரையும் பார்க்கல. लेकिन वो किसी को भी नहीं देखा। சவுக்கு எடுத்தாரு, வெளுத்தாரு. वो अपने कवच को लेकर मारने எனக்கு लगा। நல்ல சவுக்கு எடுத்து வெளுக்கிறவங்க, சத்தியத்தின்படி வெளுக்கிறவங்க எனக்கு நிறைய பேர் இல்லை. वो सत्य के अनुसार सुनाने वाला कोई भी नहीं है। இன்னைக்கு எல்லாரும் கும்மி அடிக்கிறவங்களா தான் இருக்காங்க பெரும்பாலும். கோலாட்டமா தாண்டியா அது சொல்ற வேண்டியது தானே வரப்போகுது அடுத்து. अभी बहुत लोग खाली डांडिया जैसे खेल के नाचने के लिए ही लोग हैं। இன்னைக்கு பெரும்பாலும் ஆராதனை பாருங்க, अभी के आराधना को आप जब அங்க देखेंगे, சினிமாக்காரன் என்ன ஸ்டெப் போடானோ அதே ஸ்டெப்ல இவரு நிக்கிறாரு. पिक्चर में कैसे स्टेप डालते हैं वैसे स्टेप அவன் என்னெல்லாம் காட்டுறானோ அதெல்லாம் இவங்க காட்டுறாங்க. वो लोग कौन से कार्य दिखाते हैं वही நீங்க यहाँ पे மட்டும் भी தான் புகை दिखाते हैं। போடுவீங்களா? நாங்க கூட புகையா லைட் போடுவோம். आप ही खाली वो धुआं वाला बत्ती लगाते हैं कि हम भी वैसे அதுக்குன்னு लगाएंगे ஸ்பெஷல் करके। லைட் எல்லாம் இருக்குதான் புகை போடுறதுக்குன்னு. वैसे वो धुआं दिखाने वाला भी एक लाइट நான் கூட आता ஒரு है। 2 வாரத்துக்கு முன்னால தான் ஆன்லைன்ல பார்த்தேன். मैं भी 2 हफ्ते पहले ही देखा था ऑनलाइन में। ஆன்லைன்ல கூட அந்த புகை போடுற லைட் ஓ நம்ம பிள்ளைங்களுக்கு தான் பழகுது அப்படின்னு நினைச்சேன். ऑनलाइन में भी ऐसे बेचते हैं। हमने सोचा हमारे बच्चों लोगों के लिए ही है क्या? முன்னெல்லாம் சினிமா பார்க்கும்போது இந்த கனவு பாட்டு வந்துச்சுன்னா அதுக்கு தான் புகை போடுவாங்க. पहले पिक्चर में जब है वो सपने वाले कोई गाना आएगा तो वो गाने के लिए वो धुआं वाला அதுல ஆடுறவங்கள सीन கனவு दिखाते हैं। கண்ணின்னு சொல்லுவாங்க. என்ன उसमें சிஸ்டர் नाचने वाले भी सपने में नाचने के लिए वो பார்த்திருக்கீங்களாமா? बनाते हैं। ஆமா பார்த்திருக்கோம், கனவு கண்ணிகள் எல்லாம் பார்த்திருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஸ்டேஜ்ல நிக்கிறவங்க எல்லாம் தங்களை கனவு கண்ணிகளாகவும் கனவு கண்ணன்களாகவும் நினைத்துக் கொள்ளுகிறார்.
आजकल स्टेज में रुकने वाले सब लोग वही सोचते हैं कि हम सपने के ஒன்னாவது ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்கு தெய்வ பயம் இருக்கான்னு கொஞ்சம் நீங்க அந்த அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் பாடி வர்ஷிப் பண்றாங்கன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த காட்சிகள் எல்லாம் அந்த இதெல்லாம் பாருங்க, ஒண்ணுக்காவது தெய்வ பயம் இருக்கான்னு பாருங்க அந்த இடத்துல. वो स्टेज में जो रुक के वो गीत गाते हैं वो किसी को भी परमेश्वर का भय नहीं அங்க है। தேவனை ஆராதிப்பதற்காக அல்ல, वो परमेश्वर की தங்க आराधना करने மேக்கப்பை के लिए காண்பிக்க, वो अपने makeup தங்களுடைய को दर्शाने பர்ஃபார்மன்ஸ के लिए, காண்பிக்க, अपने परफॉर्मेंस को दिखाने के தங்களுடைய लिए, முகத்தை தங்களுடைய காரியத்தை அதுக்காக செலவு பண்றாங்க பாருங்க. अपने कार्य को दर्शाने के लिए उसके पीछे ஐயோ, खर्चा करते हैं। போயிட்டு மேக்கப் ஸ்டுடியோல போயிட்டு மேக்கப் போட்டு வந்து இங்க ஸ்டேஜ்ல அழுகுறவங்களை பாத்திருக்கீங்களா? அவங்களுக்கு தாங்க கொடுக்கறாங்க காணிக்கையை. जो मेकअप करके स्टेज में आके रोते हैं उन लोगों को அதுல दान வேற இந்த देते हैं। சினிமா ஆக்டர் எல்லாம் ஒத்திக்குவாங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் கலையக்கூடாதுன்ட்டு. वो पिक्चर में जो हीरो हीरोइन है जो मेकअप नहीं मिटना करके ऐसे से लगा लेते हैं थोड़ा। அவ வியர்வையை தான் தொடச்சான், நான் சும்மா தான் ஒத்தி காட்டினேன். அப்படி டச் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா மேக்கப் கலைஞ்சிடக்கூடாது. ஆனா அழுறாங்களா? अपना मेकअप नहीं पब्लिका बिगड़ना है बोलते स्टेज हैं, थोड़ा सा போட்டு लगा लेते हैं, टच अप करते हैं। இயேசு சொல்றாரு, यीशु உன் कहता பிதா है அந்தரங்கத்தில் பார்க்கும்படி உன் ஜெபம் இருக்கட்டும். पिता तेरा अंतरंग में देखने वाला तुम्हारे प्रार्थना ஆனா होना இவங்க चाहिए। ஜனங்களை கவர்றதுக்கு, பணத்துக்காக ஜனங்களை கவர்றதுக்காக ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. यहाँ पे लोगों को फंसाने के लिए वो स्टेज के सामने रोते हैं, அதுல போயிட்டு மாட்டிக்கவும் செய்யறாங்க சிலர். उसमें जाके फंसने वाले भी कई लोग हैं। என்ன செய்யலாம்? क्या कर सकते हैं? அதனால தான் இங்க மோசே கேக்குறாரு, इसलिए यहाँ पर मूसा पूछता है, அப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்டேன், पिता मैं आपका आवाज को सुना, அக்னியை பார்த்தேன், आपके अग्नि को देखा, ஆனா உங்களுடைய உருவத்தை பார்க்க முடியல. लेकिन आपके रूप को मैं नहीं देख உங்க पाया। பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. आपका नाम क्या है वो भी मैं नहीं जानता நான் हूँ। இவ்வளவு படிச்சிருக்கேன், मैं इतना पढ़ा लिखा हूँ, அந்த படிப்புல எல்லாம் இதுவரையிலும் இப்படிப்பட்ட காட்சியும் இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நான் காணவே இல்லை. ऐसे कार्य को भी मैं वो सब में देखा नहीं। என்ன போயிட்டு வேற எங்க நான் கொலை பண்ணிட்டு ஓடி வந்தேன்னா அந்த இடத்துக்கு என்ன திரும்ப போன்னு சொல்றீங்க. जहाँ मैंने हत्या करके आया वही पे आप वापस मुझे लौटाने को कहते हैं। வேற யாராவது அனுப்ப கூடாதா? आप किसी और को नहीं भेज सकते हो क्या? இல்ல, உன்னதான் அனுப்ப போறேன். नहीं, आपको ही சரி, भेजूंगा। சப்போஸ் அப்படி அனுப்பினா यदि आप உன்னை யார் அனுப்புனாங்கன்னு கேட்பாங்க இல்லையா? मुझे पूछेंगे किसने आपको भेजा है करके। இப்போ மகள் சுவாதியை நான் அனுப்புறேன் இங்க மாமி லிடியா வீட்டுக்கு. मैं स्वाति को भेजता हूँ उसके मामी के लीडिया के घर पे। அங்க போன உடனே மாமி என்ன கேட்பாங்க? वहाँ पे जाने का उसकी ஏ मामी தனியா क्या வந்திருக்க, पूछेगी? क्या तू अकेली आई है யார் क्या? அனுப்புனது உன்னை தனியா? किसने भेजा तुझे अकेला? அம்மா அனுப்புனாங்களா? இல்ல. क्या तेरी माँ ने भेजा है? அப்பா அனுப்புனாங்களா? இல்ல. क्या तेरे पिता ने भेजा है? தம்பி காலேப் அனுப்புனானா? இல்ல. भाई कालेब ने भेजा है क्या? என்ன சொல்லுவா? तो वो क्या कहेगी? யார் அனுப்புனது? किसने भेजा? யார் அனுப்புனது? ये அவள सुना, வைக்க first सुना। ஆ? first ये सुना हुआ। ஏசுன்னு சொன்னியா? ஓ, சுவிசேஷம் சொல்றதுக்கு அப்படி. ஓ, தப்பே. யார் அனுப்புனாங்களோ அவங்க அனுப்புனாங்கன்னு சொல்லுவாங்க. किसने भेजा है वो उनका नाम बताएगा। அதுக்கப்புறம் சரி எதுக்காக அனுப்புனாங்கன்னு கேட்பாங்க இல்லையா? वो किस लिए भेजा है करके वो அதே पूछेंगे। போலதான் இங்க என்ன போ சொல்றீங்க, சரி நான் போறேன், உங்க பேர் என்னப்பா? वैसे यहाँ मूसा पूछता है मैं जाऊंगा पर आपका नाम क्या है? என் பேரா இருக்கிறேன். उन्होंने कहा मेरा नाम जो है मैं हूँ। எங்க இருக்கீங்க? कहाँ पर हो? உனக்குள்ளே இருக்கிறேன். तेरे अंदर है। அல்லேலூயா. हालेलुया। அவனுக்கு அடுத்து அவனுக்கு இதமா காண்பிக்கிறார். 4வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா उसके बाद उनको बताता है, कृति में 4था अध्याय में बताया है இருக்கிறீரா? आप है எங்க இருக்கிறீர்? कहाँ पर हो? அவர் சொல்றாரு உனக்குள்ளே இருக்கிறேன். वो कहते हैं कि मैं तेरे अंदर हूँ। தேமா காண்பிக்கணுமா? वो कैसे उनको कृति में बताएगा? கையில இருக்க அந்த கோலை கீழே போடு. तेरे हाथ में का वो लाठी को கவனிங்க. नीचे डाल दे। கோலை போட்டாரு, वो लाठी को नीचे डाल கோல் दिया। என்னாச்சு? சர்பமாய் மாறினது. वो लाठी नीचे डालने के वो सांप में बदल गया। மனுஷனுக்கு எவ்வளவு பயம் வந்திருக்கும். मनुष्य को कितना डर आ गया। இவ்வளவு நேரம் என் கையில இருந்த கோல் பாம்பா? इतना देर मेरे हाथ में जो लाठी था அதுவும் वो எவ்வளவு सांप பெரிய है கோல் क्या? இருந்து அவர் உயரத்துக்கு மேல இருந்திருக்கும் கோல். கீழே பட்டது எவ்வளவு பெருசா நிக்கும். वो मूसा से भी ऊंचा वो लकड़ी था लेकिन वो कितना சகல सांप बन गया। சாஸ்திரத்தையும் கற்றவர் அதற்கு விலகி ஓடினாராம். सारे शास्त्रों को जानने वाला मनुष्य उसे देख कर பாம்பு भाग गया। பிடிக்கிறவன் பாம்புக்கு விலகி ஓடுவானா? கண்டிப்பா ஓடுவான். கொத்த வந்தா விலகி ஓடுவான். எவ்வளவுதான் கற்றவனா இருந்தாலும் அதுகிட்ட ரொம்ப
கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். सांप को पकड़ने वाला भी डर के उसके पास में आता है, बहुत जागरूक से उसको पकड़ता है। மோசே விலகி ஓடினார் என்று வேதம் சொல்லுகிறது. मूसा वो सांप को देखकर भाग गया करके ஆனால் கர்த்தர் சொல்றார், लेकिन परमेश्वर कहता है இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, मैं हूँ करके இப்ப कहा। ப்ரூவ் பண்ண இல்லையா, अभी उन्होंने proof உனக்குள்ளதான் दिखाया, இருக்கிறன்றத ப்ரூவ் பண்ண இல்லையா. तेरे अंदर मैं हूँ हेलो। करके बताया है। இன்னைக்கு உங்களுக்குள்ள அவர் இருக்கிறன்றத ப்ரூவ் பண்றதுக்காக கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். आज आपके अंदर भी परमेश्वर है करके परमेश्वर प्रूफ करने के लिए बातें कर रहा है। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा விலகி ஓடுறேன், क्या आप भागते हो? நான் இருக்கிறேன் இல்லையா, मैं हूँ ना, நான் இருக்கிறேன்னா உன் கூட இருக்கிறேன்னு அர்த்தம், मैं हूँ उसका मतलब मैं आपके साथ में रहता हूँ, உனக்குள்ள இருக்கேன்னு அர்த்தம். तेरे अंदर रहता हूँ। இப்ப முன்னால இருக்கதானே செய்யறாரு, பார்க்க முடியல, சத்தத்தை கேட்கிறார், தேவன் இருக்கிற பிரசன்ஸ உணர முடிகிறது. वो अपने सामने है, उनके बातों को सुनता है, அந்த उसकी இடம் महिमा को முழுவதும் जानता தேவ है। பிரசன்னத்தினாலே நிறைந்திருக்கிறது. वो जगह पूरा परमेश्वर की महिमा से भरा हुआ है, ஆனாலும் பாம்பு ஆடுது பாருங்களேன். फिर भी वो सांप नाचने लगता है। ஆடுமா? தேவ சமூகத்துல ஆடுமா? क्या परमेश्वर के सम्मुख में वो नाच सकता है ஆடுமா? क्या? பாம்பு ஆடுமா? சர்ப்பம் ஆடுமானா ஆடும். क्या वो सांप नाच सकता है क्या? ஆடக்கூடியதற்கு விலகி ஓடலாமா? वो नाचने वाले को देखकर हम डर ஓடினார். भाग सकते हैं காரணம் அவருக்கு தெரியல, தனக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடியல. ஆனால் தேவன் இப்போது ப்ரூவ் பண்றார். क्या? वो डर के भाग गया था, लेकिन परमेश्वर उसके अंदर है करके वो महसूस नहीं कर पाया। கர்த்தர் लेकिन சொல்றார், परमेश्वर அதனுடைய ने வாளை proof எப்படி? करके दिया। உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். परमेश्वर ने कहा तेरे हाथ बढ़ाकर उसका पूंछ को पकड़। அல்லேலூயா. हालेलुया। எதை பிடிக்க சொன்னாரு? किसे पकड़ने को कहा? வாளை பிடிச்சாரு, மறுபடியும் கோல் ஆயிட்டு. वो सांप के पूंछ को पकड़ने के लिए कहा, वो फिर से वो लाठी வாளை बन गया। பிடிச்சோன்னு வால் என்னாச்சு? கோல் ஆச்சு. उसके வால் ஆட்டினா, யாரு வால் ஆட்டினாலும் நம்ம கையில கோல் ஆயிடுவாங்கன்னு சொல்லுங்க. वो पूंछ को पकड़ने से लाठी बन गया। जो भी कोई नाचेगा அது उसको எவ்வளவு पूंछ பெரிய पकड़ சர்ப்பமா सकते हैं। இருந்தாலும் वो कितना बड़ा सांप हो, நம்ம கிட்ட வந்து வால் ஆட்டினா, हमारे पास आके वो अपने पूंछ हिलाने சில से, பேர் சொல்லுவாங்களே, என்கிட்ட வால் ஆட்டாத, வாலை लोग ஒட்ட बोलेंगे कि நறுக்கிடுவேன். मेरे पास तेरे पूंछ से नहीं नाचना, नहीं அதுக்கு तो என்ன बात அர்த்தம்? होगी। उसका मतलब क्या है? ஏதோ மஸ்தி பண்றாங்கன்னு அர்த்தம், कोई मस्ती कर रहे हैं उसका ஏதோ मतलब, தேவையில்லாத காரியத்தை பண்றாங்கன்னு அர்த்தம். कोई बिना कोई कार्य का मस्ती कर रहे கர்த்தர் हैं। சொல்றார், வால் அப்படி உன் கையில கோல் ஆயிடும். परमेश्वर कहता है उसका पूंछ पकड़, वो तेरे हाथ में लाठी बन जाएगा। வாலை பிடிச்சார், वो उसका पूंछ को पकड़ा, கோல் ஆயிற்று. वो लाठी बन गया। அவருக்கு ஆச்சரியம், वो आश्चर्यचकित हुआ, என் கையில எப்படி இப்படி ஆச்சு? मेरे हाथ में ऐसे कैसे हो गया? நான் இருக்கிறேன். मैं हूँ। எங்க இருக்கேன்? कहाँ पर है? கரத்திலும் நான் இருக்கிறேன். मैं तेरे हाथ में हूँ। அல்லேலூயா. हालेलुया। உன் கரத்திலும் நான் இருக்கிறேன். वो तेरे हाथ में मैं हूँ करके அடுத்து कहता அவர் है। சொன்னார், சரி ஒருவேளை இதை நம்பலையா, उसके बाद उन्होंने कहा, நீ "ये नहीं நம்பலையா? भरोसा किया? இல்ல போறவங்கள நம்ப மாட்டாங்களா? तू भी नहीं भरोसा करेंगे, जाने वाले जगह में भी इन्होंने कोई लोग सही। नहीं भरोसा करेंगे। உன் கரத்தை ரெண்டையும் மடியில போடுனார். तेरे दोनों हाथ को अपने मांडी के अंदर रखना, மடியில போட்டார், अपने मांडी के अंदर रखकर வெளியே எடுத்தார். बाहर निकाला। கைய பார்த்தா ஃபுல்லா என்ன ஆயிடுச்சாம்? अपने हाथ को देख के क्या हुआ? வெண்குஷ்டம். पूरे हाथ में उसको कोड़ी हो गया, ஃபுல்லா என்ன ஆயிட்டு? வெண்குஷ்டம். श्वेत कोड़ी हो गया उसके हाथ में। பாக்குறாரு, ஐயோ இது என்ன, वो देखता है ये क्या हो गया, இது என்ன, இது எப்படி சரியாக்குறது? ये कैसे में से चंगा कर மறுபடியும் सकता அவர் हूँ? சொன்னார், वो फिर से उसने மறுபடியும் कहा, மடியில போடு. फिर से अपने மறுபடியும் मांडी में மடியில डाल। போட்டார், फिर से उसने डाला, வெளியே எடுத்தார். फिर से उसने बाहर निकालकर, வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, திரும்ப அது அவருடைய மறு சதையை போல, மற்ற சதையை போல மாறி फिर से उसका पहले तरह उसका हाथ बदल गया। இருக்கிறேன், मैं हूँ, இருக்கிறேன், मैं हूँ, முன்னால இருக்கிறாரு, आपके सामने है, பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு, आपसे बात कर रहा है। பேசிக்கிட்டே முன்னால இருக்கிற தேவன் बात करने वाला आपका परमेश्वर அவனுக்குள்ளும் है, இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும். आपके अंदर भी है करके वो அல்லேலூயா. महसूस करवाता है। இப்ப இங்க இருந்து பேசி கொண்டிருக்கிற தேவன், यहाँ पर बात வார்த்தையாய் करने உங்கள் वाला முன்னால் परमेश्वर, நிற்கிற தேவன், शब्द के द्वारा உங்கள் आपके सामने செவிகளிலே खड़ा हुआ வார்த்தையாய் परमेश्वर, ஒலியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிற தேவன், कार्य के द्वारा शब्द में உங்களுக்குள்ளும் आया हुआ இருக்கிறேன் परमेश्वर, என்பதை உறுதிப்படுத்துகிறார் இதன் மூலமா. आपके अंदर भी है करके परमेश्वर महसूस करवाता है। हालेलुया। हालेलुया। உங்களுக்குள்ளே இருக்கிறார். आपके अंदर परमेश्वर எப்படி है। இருக்கிறார்? कैसा है? உங்களுக்குள்ளும் அவர் ஆவியாய் இருக்கிறார். आपके अंदर भी पवित्र आत्मा के द्वारा है। உங்களுக்குள்ளும் அவர் ஆத்துமாவாய், वो आत्मा के रूप में है। அதுவும் சாதாரண ஆத்மாவா இல்ல, वो साधारण आत्मा नहीं, நமக்கு என்ன ஆத்மாவா? हमारे लिए कैसे आत्मा है? நமக்குள்ள இருக்கிறது என்ன ஆத்மா? ஜீவ ஆத்மா.
हमारे अंदर जीवन की आत्मा है। அல்லேலூயா. நாசியிலே சுவாசத்தை கொடுத்தார், அவன் ஜீவாத்மாவானான் என்று ஆதி ஆகமத்திலே நாம் வாசிக்கிறோம். हमारे नाक में उन्होंने श्वास दिया, वो हम जीवित आत्मा भी बने हैं। ஆவியாயும் நமக்குள்ளே वो இருக்கிறார், आत्मा के द्वारा हमारे अंदर है। அவரும் ஆவியாய் இருக்கிறார், वो भी आत्मा है, அவரும் ஆத்மாவாய் இருக்கிறார், वो भी आत्मा के रूप में நமக்குள்ளே है। ஜீவனை கொடுத்த ஜீவாத்மாவாய் இருக்கிறார், हमारे अंदर प्राण दिया, वो प्राण की आत्मा के रूप में है। நமக்கு சரீரத்தை वो கொடுத்திருக்கிறார். हमारे लिए शरीर भी दिया है। இப்ப இந்த சரீரம் நாம் காணக்கூடிய சரீரம். ये शरीर को हम देख सकते हैं। இப்ப இருக்கிற அந்த சரீரம் மண்ணாய் பிறந்தவனே நீ மண்ணுக்கு திரும்பாய் என்ற சாபத்தை பெற்ற ஒரு சரீரம். ये शरीर जो है मिट्टी से बना हुआ, फिर से तू मिट्टी में मिल जाएगा करके शाप दिया ஆனால் हुआ அப்படி शरीर है। சாபத்தை பெற்ற இந்த சரீரத்தை மறுரூபமாக்கத்தான் இயேசு இந்த சரீரத்தை, இதுல இருக்கக்கூடிய ஆத்மாவை ஆவியை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். ये मिट्टी से बना हुआ शरीर वापस मिट्टी में जाएगा, नष्ट होएगा। इसके लिए पवित्र आत्मा के द्वारा परमेश्वर ने अपने अंदर प्राण और आत्मा को दिया பாவத்துக்கு है। உட்பட்டு वो पाप வேறு में விதமாய் फंसकर மகிமை இழந்து போன இந்த சரீரத்தை हमने अपने प्राण को खो दिया, உயிர்ப்பிக்கும்படியாக, उसे जिलाने के लिए, மறுரூபப்படுத்தும்படியாக उसे रूपांतर करने के लिए இயேசு தன்னை परमेश्वर அதற்காக அர்ப்பணித்தார். अपने आप को அதுவும் समर्पित करके, பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. वो भी पिता की इच्छा के अनुसार। அதைத்தானே நீ சொன்ன யோவான் 3:16, John 3:16. वही यूहन्ना की किताब में 3 अध्याय 16 वचन में कहता है। என்ன சொல்றாரு? क्या कहता है? என்ன அங்க எழுதி இருக்கிறார் யோவான்? क्या लिखा है தேவன் यूहन्ना தன்னுடைய में? ஒரே பேரான குமாரனை पिता अपने एकलौता விசுவாசிக்கிறவன் पुत्र को எவனோ जिस- அவன் उसके கெட்டு पर जो போகாமல் भरोसा करेगा वो நித்திய नष्ट न ஜீவனை होने के அடையும்படி लिए, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு वो கூர்ந்தார். अनंत काल का जीवन पाने के लिए वो उसने अपने आप को दे दिया है। உலகத்தில்னா உலகத்துல இருக்கிற பாவ மனுஷனாகிய பாவத்தில விழுந்து போன அல்லது பிசாசின் வலையில அந்த வலுசர்பத்தின் வலையில விழுந்து போன நம்மை மறுரூபப்படுத்துவதற்காக இயேசு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக சிந்தி. इस पाप भरे संसार में परमेश्वर ने हमें पापियों के बीच में बनाया, हम वो पाप की जिंदगी जी रहे। इसके लिए परमेश्वर ने हमें शुद्ध करने के लिए उसका अंतिम लहू देकर परमेश्वर ने हमें पवित्र आत्मा के द्वारा धोया है। ஆமென். हमें ஆகவே நமக்குள்ள ஆவியான தேவன் நமக்குள்ளும் ஆவியாய் இருக்கிறார். आत्मिक परमेश्वर हमारे अंदर आत्मा के द्वारा आया ஆத்மாவாய் है। இருக்கிற தேவன் நமக்குள்ளும் ஜீவாத்மாவாய் और இருக்கிறார். प्राण का परमेश्वर हमारे अंदर जीवन की மகிமையான आत्मा है। சரீரத்தில் இருக்கிற தேவன் நமக்குள்ளும் அந்த மகிமையான சரீரமாய் நமக்குள்ள वो இருக்கு. महिमा भरा शारीरिक जीवन जो है हमारे अंदर भी परमेश्वर ने நமக்குள்ள दिया ஒரு है। மனுஷன் இருக்கான் தெரியுமா? हमारे अंदर एक मनुष्य है, वो அந்த पता है மனுஷன் क्या? தான் நிஜ மனுஷன். वो मनुष्य ही सच्चा मनुष्य இது है। ஒரு கூடு, ये खाली एक झुंड है, இது ஒரு கூடு. ये एक घोंसला है। அதாவது என்ன சொல்றது, இப்போ கோழி கடைக்கு போவீங்க முடிச்சிட்டு, இல்லைன்னா முன்னாலே முடிச்சுட்டு வந்துட்டீங்களான்னு அது எனக்கு தெரியாது. முடிச்சுட்டு வந்துட்டீங்களா இல்லையா? சரி போவாங்க. சரி கோழி கடைக்கு போயிட்டு அந்த உயிரோடு இருக்கிற கோழி எனக்கு ஒரு 2 கிலோ போடுப்பா அப்படின்னு சொல்றீங்க. अभी यहाँ से कलीसिया खत्म होने के बाद आप लोग चिकन के दुकान में जाएंगे और कहेंगे कि 2 किलो चिकन बना எடுத்து அவன் வெயிட்ல போடுவான். वो जीवित मुर्गी को उठा के तोड़ने கண்ணு लगेगा। திறந்திருக்கும், वो अपने आँख खोला கொண்ட रहेगा, நேரா இருக்கும், उसका ऊपर का வாயை शरीर திறந்து सीधा रहेगा। கத்தும், वो मुंह खोलकर கொஞ்சம் चिल्लाएगा, படபடன்னு செய்யும். वो अपने पंख को फड़काने வெயிட் लगेगा। போடுற வரலாம் எல்லாம் அப்படி செய்யும். அவன் என்னதான் பண்ணாலும் அசைஞ்சு கிசைஞ்சு அதுல இருந்து தப்புன்னு என்னென்னமே செய்யும். वो वजन करने तक वो अपना जान को बचाने के लिए अपने पंख को ஆனா फैलाते நாம தான் रहेगा। கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டோமே. हम तो मारने के लिए उसे आज्ञा दे दिया है। சில நேரத்துல போய் அங்க நிக்கும்போது பாவமா இருக்கும். कई समय वहाँ पे जाके रुकने के लिए हमें बहुत तरस ஆண்டவரே आता है। ஏன் சாப்பிட வச்சு? परमेश्वर क्यों ये खाने के लिए रखा? சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்குமே. नहीं खाएंगे तो अच्छा रहेगा। ஆனா சாப்பிட்டு சாப்பிட்டு வாயில ருசி ஒட்டிடுச்சு. खा खाकर उसका स्वाद हमारे जीभ में விடவும் चिपक முடியல. गया, वो छोड़ नहीं सकते हैं। என்ன செய்ய? क्या करना है? கொல்றதுக்கும் மனசு இல்ல, उसे मारना भी हम नहीं चाहते சாப்பிடாம हैं, இருக்கவும் முடியல. बिना खाए भी हम नहीं रह என்ன सकते हैं। செய்யன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். क्या करना है करके हम खाते रहते हैं। ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் போயிட்டு என்ன செய்வான்? வெட்டிட்டு இந்த ட்ரம்ல போட்டுருவான். उसके बाद उसके गले को काट के ड्रम में அது डाल கடைசியா ஒரு டான்ஸ் ஆடாங்க. கட 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 கடன்னு சில பேர் ஆடுறாங்க பாருங்க. கடைசி மூச்சு ஆடும். देगा। वो अंत में वो एक डांस करेगा उसके पंख को फड़काते हुए। அதுக்கப்புறம் அது அடங்கிடும். அதுக்கப்புறம் அவன் எடுத்து அதை உரிச்சிட்டு நம்ம கிட்ட முன்னால கொண்டு வந்து காட்டினான்னா उसका पंख छिलका निकाल के अपने सामने काटवा। लाने के बाद எப்படி பீஸ் दिखाएगा, போடணும்,
वो बोलेगा कैसे पीस करना है, बड़ा बड़ा चाहिए, छोटा छोटा चाहिए, बड़ा चाहिए छोटा चाहिए, नहीं तो मीडिயம் चाहिए. या तो फिर मीडियम पीस चाहिए. ஆக மொத்தம் ஏதோ ஒண்ணு சொல்லும். हमको जैसा चाहिए हम उनको बता देते हैं. அந்த முழுசா இப்ப இருக்கிறத நம்ம பார்த்தா நாம பார்த்த அந்த கோழிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்கா? वो पूरा वो मुर्गी को हम जब देखेंगे छिलने के बाद वो पूरा था और छिलने அந்த के बाद का மேல संबंध नहीं இருக்கிற रहेगा. அந்த தோல் அந்த அந்த இது அதனுடைய ரெக்கைக்கு அது என்னெல்லாம் இருக்கும் அந்த ஜீவன்ல அதெல்லாம் இருந்தே அது இருக்கிற வரலாம் தான் அந்த துள்ளல் எல்லாம். वो उसके ऊपर वो चमड़ा, उसके वो बाल, उसके पंख रहेगा तो ही वो உள்ள இருக்கிற उतना ஆவி चलता है. போயிட்டு उसके अंदर की जो प्राण चला गया, ரத்தம் எல்லாம் போயிட்டு वो खून सब गया, இப்ப எல்லாத்தையும் உரிச்சிட்டாங்க. सब कुछ छील दिया. இப்ப பார்த்தா அது எப்படி இருக்குது? अभी वो क्या है? இதுவும் அப்படிதான் இருக்கும். ये शरीर भी वैसा ही रहेगा. இதுல இந்த சரீரம் மண்ணுக்கானது, மண்ணுல போயிடுச்சுன்னு சொன்னா ये शरीर जो है मिट्टी से बना है, मिट्टी में जाने के அதுக்கு बाद உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்ம மனுஷன் இருக்கான் இல்லையா, वो अंदर है जो प्राण का जो அவன் मनुष्य நிலை है பாறிக்கொண்டு இருப்பான். वो नित्र में रहेगा, கல்லறையில இல்ல. वो कब्रिस्तान में नहीं रहेगा. கல்லறையில மண்ணுக்கு போக வேண்டிய சரீரம் மண்ணாய் போகும். वो कब्रिस्तान में मिट्टी में मिलने वाला ஆனால் सिर्फ ஆத்மா शरीर को அந்த मिट्टी அந்த में உள்ள जाएगा. இருந்த அந்த ஆத்மா எங்க போயிடும்? वो अंदर रहने वाला वो प्राण இலை निकल பார்தலுக்கு जाता है, போயிடும். वो नित्र करने के लिए चला இப்ப அந்த जाएगा. ஆத்மாவை பார்க்க முடியாது. वो प्राण को हम नहीं देख ஆனால் सकते हैं. மறுபடியும் நாம் காண்போம் என்று சொல்லும் பொழுது लेकिन उसे हम वापस இந்த देखेंगे மண்ணுக்குள்ள सोचने के समय, போன அந்த பாவ சரீரத்தை वो मिट्टी में गया वो पाप भरा शरीर தேவன் को மறுரூபமாக்குவாராம். परमेश्वर से रूपांतर करता है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. இயேசுவினுடைய சரீரம் 2 முறை மறுரூபமாச்சு. यीशु का जो शरीर है वो 2 बार रूपांतर हुआ. ஒன்று அவர் சரீரத்தில் ஜீவனோடு இருக்கும் பொழுது वो शरीर में जीवित रहते समय மத்தேயு 17வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு அந்த மறுரூப மலையில அது பேரே மறுரூப மலைன்னு ஆயிப்போச்சு. அதுக்கு முன்னாடி அந்த பேர் இல்ல அந்த மலைக்கு. मत्ती 17 अध्याय में जब पढ़ेंगे அங்க तब போனப்போ சீஷர்களோடு போய் அவங்க ஜெபிக்கிறாரு. அங்க அவங்க ஃபுல்லா அங்க இருந்த அந்த சிச்சுவேஷனே மாறி போகுது. वो उस पहाड़ पर जाके वो परमेश्वर की आराधना करते हैं, वहां पे सब रूपांतर हो जाते हैं. நாம ரொம்ப ரொம்ப எங்க பக்கத்துல மாத்திரான் போயிருப்போம், हम बगल में माथेरान गए रहेंगे, இல்லன்னா இந்த பக்கம் குலுமலாலி போயிருப்போம், उसके आगे जाएंगे तो कुल्लू मनाली गए रहेंगे, இல்லன்னா காஷ்மீருக்கு போயிருப்போம். यहाँ कश्मीर गए होंगे, எங்கய்யா பக்கத்துல இருக்கிற மலையை ஏற முடியலன்றீங்க? या बगल में रहने वाले पहाड़ नहीं चढ़ पाते हैं. சில பேருக்கு பயம், மலையில ஏறினா மலையில இருக்கிறது எதுனா பெருசா வந்து நம்ம மேல ஏறிச்சுன்னா என்ன பண்றது? पहाड़ पे चढ़ने से कई लोग को डर लगता है, वहाँ का कोई बड़ा चीज हमको हमारे ऊपर आके चढ़ जाएगा. तो இயேசு ஒரு மலையின் மேல ஏறினார். यीशु मसीह पहाड़ அந்த पे चढ़ा, மலைக்கே பேரே மாறி போச்சு. वो पहाड़ का नाम ही बदल गया. மறுரூப மலை. वो रूपांतर पहाड़ करके कहा है. ஜெபிக்கத்தான் போறோம்னு சொல்லிட்டு தான் போறாங்க. हम प्रार्थना करने के लिए ही वहां पर गए थे. யூசுவலா இயேசு அந்த மாதிரி செய்வார். தோட்டத்துல இல்லன்னா மலைகள்ல போயிட்டு வனாந்தரமான இடத்துல போயிட்டு ஜெபிப்பார். हमेशा यीशु क्या करते हैं, सिर्फ पहाड़ी इलाके में या फिर वाटिका ஆனா में இந்த जाके முறை प्रार्थना ஒரு करते விசேஷம் हैं. நடக்கிறது. अभी एक विशेष होता है कार्य. மலைக்கு உச்சில போயிட்டாங்க. वो बीच पहाड़ी पर जाकर பார்த்தா அந்த சிச்சுவேஷன் அப்படியே மாறுது. वो समय जो है वो அந்த மலை रूपांतर में बदल முழுக்க जाता है. மேகத்தால நிரம்பப்படுது. वो पूरा पहाड़ जो है वो ये मेघ से छिप जाता है. பனி காலத்திலயும் மழை காலத்திலயும் பூனா வழியா நீங்க போனீங்கன்னா அந்த குகை வழியா போனீங்கன்னா அதை நம்ம பார்க்கலாம். மேகத்தினூடாவே நம்ம போற மாதிரி वो இருக்கும். बरसात के समय, ठंडी के समय आप पूना के वो घाट जब क्रॉस करेंगे तो वो अपने मेघ से पूरा छिपा रहता है. மேகத்துக்குள்ள போற மாதிரியே இருக்கும். हमें ऐसा लगेगा कि ஆனா हम वो आकाश மேகத்துக்குள்ள के தான் अंदर போவோம். चल रहे மேகம் हैं. அப்படி சூழ்ந்து இருக்கும். वैसे वो आकाश சில बादल நேரத்துல छाया ஃபிளைட்ல रहेगा. போனோம்னா மேகம் எல்லாம் நமக்கு கீழே இருக்கும், மேகத்துக்கு மேல போகும். कई समय हम हवाई जहाज में जाएंगे तो वो भी जहाज में भी ऐसे मालूम पड़ेगा कि हम மேல आकाश இருந்து के கீழே ऊपर से चल மேகத்தை रहे हैं. பார்க்கும்போது இங்க இருந்து நம்ம இப்படி பார்ப்போம். ஃபிளைட்ல போனா மேல இருந்து கீழே பார்க்கலாம், மேகம் கீழே இருக்கும். हम नीचे से ऊपर आकाश को देखते, जब आप फ्लाइट में जाएंगे तो आप फ्लाइट में से आकाश को नीचे देखना पड़ेगा. ஆகாஷ் மேகம் स्काई மேகம் மேகம் प्लेन नहीं, இல்ல மேகத்துக்கு என்ன சொல்றது? स- பாதல். 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 ஏன்னா ஆகாஷ்னா ஆகாசத்துக்கு மேல போக முடியும். பாதல் மேகம். वो बादल छाया रहता है. ஓகே. அந்த மேகத்திலே वो बादल के அப்படி अंदर ஒரு சூழ்நிலை அங்க உருவாகிறது. ऐसे एक
परिस्थितियों वहाँ पर இயேசுவனுடைய उत्पन्न होता है। சரீரம் மாறுகிறது, परमेश्वर का शरीर वहाँ पे அவருடைய बदलता வஸ்திரம் है, மாறுகிறது. उसका वस्त्र बदलता है, அப்படியேதான் இருக்காரு वैसे ही போட்டு, रहते ஆனா हैं, எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகும். लेकिन सबका रंग बदल जाता है, என்ன சொல்றது, எல்லாமே வெள்ளையாயி போச்சு. सब कुछ श्वेत हो जाता है। இயேசுவும் வெள்ளையாயிட்டார். परमेश्वर भी श्वेत हो जाते हैं, எந்த கிரீமும் போடல அவர் அங்க போயிட்டு. कोई भी क्रीम नहीं लगाते हैं। ஆமென், அல்லேலூயா. ஃபேர் அண்ட் லவ்லி 6 வாரம் போட்டா 6 வாரத்துக்குள்ள நீங்க இப்படி ஆயிடுவீங்கன்னு காட்டுவான். ஆனா வருஷம் 60 வருஷம் போட்டாங்க ஒருத்தர், ஆனாலும் கலர் ஆகவே இல்லை. फेयर एंड लवली एक हफ्ता लगाने से ऐसे कलर बदल जाएगा करके दिखाता है, लेकिन உண்மையை 6 தான் साल சொல்றேன், से விளையாட்டுக்கு இல்ல. बनाएगा तो भी எனக்கு ஒரு नहीं பாட்டி बदलता அம்மாவை है। தெரியும், ஒரு அம்மாவை தெரியும். அவங்க ஆரம்பத்துல இருந்து அவங்கள தெரியும். பாட்டியும் ஆயிட்டாங்க, பேரம்பேத்தி எல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா ஃபேர் அண்ட் லவ்லி போடுறத விடல, ஆனாலும் அவங்க கலர் மாறல. एक दादी को मैं जानता हूँ, वो कई सालों से वो फेयर एंड लवली लगाते हैं, उनके नातू पोतू भी हो गए, लेकिन फिर भी उनका रंग में रूपांतर नहीं हुआ। அதனால அவங்க வியாபாரத்துக்காக பண்றது அந்த மேக்கப் அது கலைஞ்சிரும். நீல சாயம் வெளுத்து போச்சு, டும் டும் டும்ன்ற மாதிரி வெளுத்து போயிடும். ஒண்ணும் செய்யாது, நம்ம வெளுக்கவே மாட்டோம். நம்ம நேரம் நமக்கு அப்படியே தான் இருக்கும். वो एडवर्टाइजमेंट के लिए वो लोग वो मेकअप करके ऐसे दिखाते हैं, वो बाद में उसका நான் रंग கருப்பாவா बदल இருக்கேன், जाते हैं। நான் கருப்பாவா இருக்கேன், क्या पासवान जी काले हैं क्या? இல்ல நான் சாக்லேட். அதுக்குன்னு கடிச்சிடாதீங்க சாக்லேட் நினைச்சிட்டு. யாருக்கு டார்க் சாக்லேட் தான், அதுலயும் பாரு லைட் சாக்லேட் இல்லையா, டார்க் சாக்லேட். உண்மைதான், எப்படி இருந்தாலும் நம்ம சாக்லேட் தான். ஆமே, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கேன்னு உன்னத பாட்டுல சொல்லப்படுது இல்லையா? नीति वचन में कहा है, मैं काला हूँ तो भी सुंदर हूँ करके। நாம மேக்கப் போடலனாலும் அழகா இருக்காங்க. हम बिना मेकअप के भी अच्छे सुंदर दिखते हैं। வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கருப்பு பெயிண்ட் அடிச்சு பாருங்களேன், பார்க்கவே முடியும். जो गोरे रहते हैं उनको थोड़ा काला रंग का वो मेकअप करो तो वो अच्छा नहीं लगेगा சில उनको। நேரத்துல இந்த ஹோலி டைம்ல பார்த்தா அதெல்லாம் பார்த்தா பார்க்கவே முடியாது. होली के समय देखेंगे तो उनको देखेंगे तो उन्हें पहचानने में भी नहीं आएगा। அதே மாதிரி சினிமா ஆக்டர் எல்லாம் மேக்கப் கழுவிட்டு வந்தாங்கன்னா பார்க்கவே முடியாது. जो पिक्चर में हीरो हीरोइन है उनका मेकअप हटा के आप सामने देखेंगे तो आप नहीं पहचान இப்பவும் पाओगे। ஹீரோவா இருக்கிறாரு ரஜினி. अभी भी हीरो है अपना रजनीकांत, அவர் அந்த மேக்கப் இல்லாம வெளிய வந்து பாருங்க, தாத்தாவா இருக்கிறார். वो बिना मेकअप के वो बाहर आएंगे तो देखना वो दादाजी लगेंगे। ஆனாலும் இப்பவும் அவர் ஹீரோவா பேட்டிங் கூட நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். अभी भी वो हीरो अपने नातियों के साथ में वो அந்த பேத்திங்களும் வெக்க இல்லாம தாத்தா கூட ஹீரோயினா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிஜம் தானே ராபர்ட்? नाती भी जो है वो दादा के साथ में वो हीरो के रूप में वो उनके साथ पिक्चर இங்க बनाते हैं। அமிதாப் பச்சன் இருக்கிறாரு, यहाँ पर अमिताभ बच्चन है, வயசாயிட்டு. उनका उम्र அவர் हो गया, பேரம்பேத்தி எல்லாம் எடுத்துட்டாரு. उन्होंने ஆனாலும் अपना அவர் फोटो निकाला। இப்ப கூட அவரை போட்டா ஹீரோவா நடிப்பாரு. अभी उनको पिक्चर में बोलेंगे जाने की तो वो हीरो के रूप में அதனால पिक्चर பேத்திங்க, करेंगे। இப்ப பிறந்திருக்கிற பேத்திங்க கூட அவர் கூட போட்டி போட்டு நடிக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. अभी जन्म हुए पोती भी उनके साथ पिक्चर बनाने के लिए वो चाहत से रहते हैं। हैं? அபி- கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. தேவன் நம்மை விசேஷமாய் தெரிந்திருக்கிறார். परमेश्वर हमें विशेष रूप से चुना है। இந்த ரூபம் ये रूप जो है நிரந்தரமானது இல்லை. वो निरंतर नहीं है। நமக்கு ஒரு நிரந்தரமான ரூபம் இருக்கிறது, हमारे लिए एक निरंतर रूप रखा है। நிரந்தரமான ஒரு சாயல் இருக்கிறது. निरंतर एक हमारे लिए एक साया அந்த बनाया நிரந்தர है। ரூபமும் அந்த நிரந்தர சாயலும் இயேசுவுக்குள்ளே இருக்கிறது. वो निरंतर रूप और निरंतर அதைத்தான் साया जो है இயேசு वो அங்க परमेश्वर மறுரூப के மலையிலே अंदर है। சீஷர்களுக்கு காண்பித்தார். वही परमेश्वर ने वो पहाड़ में वो शिष्यों को रूपांतर रूप के इसमें बताया। அல்லேலூயா. हालेलुया। அதே போல பரலோகத்திலிருந்து தேவனுடைய உத்தரவை பெற்று அவருடைய வேலையை செய்த தூதர்கள் எல்லாருடைய வஸ்திரத்தை நீங்க பார்த்தா கலர் கலரா தூதன் வந்து போனான்னு இருக்கவே முடியாது. परमेश्वर स्वर्ग से अपने दूत को जब आज्ञा देता है तो उसमें देखेंगे तो उनके स्वर्गदूत कलर कलर कपड़े पहन के नहीं आया है। எப்படி வந்தாங்கன்னு இருக்கு, वो எல்லாருமே सब कैसे आए हैं? வெண் வஸ்திரம் தரித்து தானே. वो श्वेत कपड़े पहन के हालेलुया। आए हैं। ஆகவே இன்னும் கூட வெளிப்படுத்தின விஷயத்துல நம்ம பார்க்கிறோம், வெண் வஸ்திரம் தரித்து ஏராளமானவர்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்று இருக்கிறது. प्रकाशित वाक्य में कहा है श्वेत कपड़े पहनकर बहुत लोग जो है वो परमेश्वर की नाम की அப்ப இந்த महिमा வெண் வஸ்திரம் என்பது करते। ये श्वेत कपड़ा जो है பரலோகத்தினாலே முக்கியப்படுத்தப்படக்கூடிய ஒன்று. वो स्वर्ग से उसे आज्ञा दिया वो एक है। அதற்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஒன்று. उसके विरोध में एक जो कार्य வெளிச்சத்துக்கு है, ஆப்போசிட் என்ன? उजाला का ऑपोजिट जो है वो अंधेरा। இருள்.
அப்ப அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு ஆராதனை நடத்துறாங்க அப்படின்னும் போது தான் கஷ்டமா இருக்கு. ऐसे कपड़े पहनकर भी आराधना करते से लोग सोचेंगे तो उनको कष्ट होता है। ஒரு முறை மூடின்னு தான் நினைக்கிறேன், மூடி என்ற பிரசங்க யார் என்று நினைக்கிறேன், சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. मुझे அவர் याद ரொம்ப नहीं कोई துக்கமா இருந்தார். प्रचारक, மூடியா வெஸ்டியான்னு தெரியல, ரொம்ப துக்கமா இருந்தார். एक प्रचारक जो थे वो बहुत दुखित है, ஜெபிக்க முடியல அவரால. वो प्रार्थना नहीं कर पा அவர் रहे ரூம்ல थे, ரொம்ப துக்கத்தோட உட்கார்ந்துகிட்டு இருந்தார். वो अपने रूम में बहुत दुखित थे। நல்லா கவனிங்க. अच्छा ध्यान दीजिए, அப்போ அவங்களுடைய மனைவி उनके बीवी जो है பார்த்திருக்காங்க, देखा उन्हें ரொம்ப துக்கமா இருக்கிறாரு, बहुत दुखित है करके, என்ன செய்யலாம்னு யோசித்திருக்காங்க. क्या करना है करके सोचा। மனைவிமார்கள்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. पत्नी जो है वो ध्यान पूर्वक सुनिए। புருஷன் துக்கமா இருந்தால் यदि आपका पति दुखित எரியிற हो, தண்ணியில எண்ணெய் ஊத்துற மாதிரி चलने वाले आग पर और नमक न छेड़े இன்னும் கொஞ்சம் துக்கப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்காம और दुखित न करने के लिए, அந்த அம்மா செய்ததை சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. वो माँ ने क्या किया वो मैं कहता हूँ, आप எட்டி सुनिए। பார்த்தாங்க, उन्होंने ऐसे झांक कर ஜோயில் देखा ஏன் துக்கமா இருக்கிறார். कि भाई जोएल दुखित है। நானே துக்கமா தாங்கிறேன், தூக்கம் வருது பாஸ்டர். அந்த அம்மா எட்டி பார்த்தாங்க, वो उनकी बीवी जो है वो அவங்க उनके कमरे பாக்குறத में கூட அவர் देखा, கவனிக்கல, அவர் துக்கத்திலே மூழ்கி போயிட்டார். वो अपनी बीवी देख रही करके वो உடனே नहीं அந்த देखा, அம்மா अपने दुखी அவங்க में थे। ரூமுக்கு போனாங்க, वो अपने रूम के अंदर गए, பீரோவை திறந்தாங்க, कबाट खोला, பார்த்தாங்க, देखा ஒரு கருப்பு புடவை எடுத்தாங்க, एक काला साड़ी था वो கட்டினாங்க. उतार के पहना। கருப்பு புடவை கட்டின்னு தமிழ்நாட்டுக்கு போனா உடனே தீக்காக்காரங்கன்னு சொல்லிடுவாங்க. काला साड़ी पहन के जाएंगे तो उसे तीखा वाले ஆ, बोलेंगे। தீக்கா திக்கா இல்ல, तीखा नहीं, தீக்கா அதாவது திராவிட கட்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க. वो एक झुंड का नाम है, वो उस पे दर्शा देते हैं। இன்னும் சில பேர் அந்த கருப்போட போடுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. कई लोग ये काला कपड़ा पहनते हैं, ஆனா கிறிஸ்தவ உலகத்துல लेकिन मसीह के கருப்போட जिंदगी में போடுறாங்கன்னா काला कपड़ा पहनते हैं तो அந்த வீட்டுல ஒரு துக்கம் நடந்திருக்குன்னு பொருள், वो घर में एक दुखित कार्य हुआ है करके ஏதோ ஒரு மரணம் நிகழ்ந்திருக்குதுன்னு பொருள். या किसी का मृत्यु हुआ ऐसे இப்ப இந்த सोचते அம்மா हैं। கருப்பு புடவை எடுத்து கட்டிக்கிட்டு ये उसकी बीवी जो है वो काला அவர் साड़ी நல்லா पहनकर பாக்குற மாதிரி அவருக்கு முன்னால போயிட்டு நின்னாங்க, ஃபுல்லா கருப்பா நின்னாங்க. अच्छे तरह से उनका पति देखना है बल्कि उनके सामने जाके खड़ी हो அவர் गई। பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டார். वो देखकर बहुत आश्चर्य அவர் चकित துக்கம் हुए। போயிட்டு उनका दुख चला गया। இப்ப வேற துக்கம் வந்துச்சு. अभी दूसरा दुख आ என்ன गया। நடந்திருக்கு தெரியல, வீட்டுல क्या हो गया घर पे पता யார் नहीं। மண்டைய போட்டாங்கன்னு தெரியலையே, किसका मृत्यु हुआ पता என்னமா नहीं। நடந்தது, क्या हुआ करके யாருமா पूछा। இறந்தது. कौन खो गया। அந்த அம்மா பதட்டமே படல, वो माँ जो है अचंभित नहीं हुई, இயேசு மரித்து விட்டார். यीशु मसीह का मृत्यु हुआ। ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி ஊழியக்காரங்கிட்ட சொல்றாரு, இயேசு மரித்து விட்டார். वो एक सेवक की बीवी जो है सेवक से कहती है कि यीशु मर गए हैं करके। இயேசு நம்ம ரிலேஷன்ல யாரும் இல்லையே, यीशु करके हमारे रिश्ते में कोई नहीं करके वो पूछता है। இயேசு தாஸ் கூட இல்லையே, यीशु दास भी कोई नहीं है, அவர் கூட ரெண்டு முடிய தூக்கிட்டு போறாரு. वो भी दो बाल उठाकर चलते हैं। என்னமா சொல்ற, ஆமா இயேசு மரித்து விட்டார். क्या कहती है यहाँ, तो वो कहा कि यीशु मर गए। எந்த இயேசு, உயிர் தெழுந்த இயேசு மரித்து விட்டாருன்றாங்க இந்த அம்மா. जीवित हुआ परमेश्वर जो यीशु है वो मर गए இவருக்கு हैं। வந்தது கோவம், என்ன சொல்ற நீ, உயிர் தெழுந்த இயேசு எப்படி மரிக்க முடியும். वो सेवक को गुस्सा है, वो कहा कि जीवित हुआ உயிர் परमेश्वर தெழுந்தவர் कैसे உயிர் मरा? தெழுந்தவராக இருக்கிறார். वो जीवित परमेश्वर आज भी जीवित ही ஆனா है। உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே நாங்க அந்த அம்மா. लेकिन उन्होंने कहा कि आपको देख के वैसे உங்களுடைய मुझे नहीं துக்கத்தை लगता है। பார்த்தா, आपके दुख को உங்க देखकर, வேதனையை பார்த்தா आपके कष्ट को देखकर இயேசுவே செத்து போன மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. यीशु ही मर गए करके आप वैसे बैठे हो। அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, ஓ தப்பு நம்மளால, तभी उन्हें समझ में आया कि गलत मेरे और से है। நாம தான் இப்ப அவங்கள கருப்பு புடவை கட்ட வச்சிருக்கோம். हमने ही वो काला साड़ी पहनने के लिए அவர் उन्हें சொன்னாரா, बनाया है। சாரிமா நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல அந்த துக்கத்துல இருந்துட்டேன், சாரி उनके என் இயேசு पति ने மரிக்கல, कहा पत्नी அதுல से இருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டார், ஆமென் ஹல்லேலூயா அப்படின்னு माफ சொன்னார். करो, कोई गलती से मेरे से हो गया करके परमेश्वर उसमें से हमें छुटकारा दिया है। புரிந்ததா மனைவிமார்களே,
क्या बीवियों को सबको आपको समझ में आया உங்கள் या नहीं? கணவர்கள் சோர்ந்து போனால் यदि आपके पति जो அல்லது दुखित हो புருஷர்கள் மனைவிகள் சோர்ந்து போனால் या आपकी पत्नी दुखित हो, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை பிரதிபலிக்க வேண்டும். परमेश्वर जीवित है करके प्रकट करना அந்த है। துக்கம் சந்தோஷமாய் वो दुख जो है खुशी में बदल जाएगा। உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர் உயிரோடு இருக்கிறார். आपका दुख जो है खुशी में बदलेगा कहने वाला நான் परमेश्वर மரித்தேன் जीवित ஆனாலும் है। சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உயிரோடு இருக்கிறார். मैं मर गया था आज फिर भी सदा काल के लिए जीवित हूँ करके कहने वाला परमेश्वर எங்கே जीवित है। 2-3 பேர் என் நாமத்தினால கூடுகிறார்கள் அங்க அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். இப்ப வந்துட்டா மோசேக்கு சொன்னவர் யாரு? பேர் என்ன? இருக்கிறேன். இப்ப இவர் என்ன சொல்றாரு? அப்ப 2 பேரும் யாரு? 2 பேரும் அவங்களே. जहाँ मेरे नाम से 2 या 3 एकत्रित होंगे वहाँ पर मैं वास करूंगा। कहाँ परमेश्वर है? अभी நான் पता चला मैं இருக்கிறேன். हूँ करके। ஆவியாயும் இருக்கிறேன், मैं आत्मा में भी हूँ, உனக்குள்ளும் ஆவியாய் இருக்கிறேன். तेरे अंदर भी आत्मा में நான் हूँ। இருக்கிறேன், मैं हूँ, ஆத்மாவாய் இருக்கிறேன். मैं आपके प्राण के अंदर हूँ। நான் இருக்கிறேன், உனக்குள்ளும் ஆத்மா ஜீவாத்மாவாய் இருக்கிறேன். आपके अंदर वो है जो है जीवित प्राण के रूप में இருக்கிறேன், रहता है। மகிமை அடைந்த சரீரமாய் இருக்கிறேன். महिमा भरा शरीर के अंदर हूँ। உனக்குள்ளும் அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே நான் तेरे இருக்கிறேன். अंदर भी वो मैं हूँ करके कहा है அதனால அவர் परमेश्वर। சொன்னார், மோசே इसलिए मूसा से कहा இருக்கிறேன் என்று சொன்னவர் அனுப்பினார்னு போய் சொல்லு. मैं हूँ करके कहा, कहने वाला परमेश्वर ने उसे कह के भेजा है। இருக்கிறாரா? எங்கப்பா இருக்கிறாருன்னு கேட்டா கோலை போடுறாரு. कहाँ है करके पूछने से उसने अपने लाठी को கோல் उसके சர்வம் फेंक ஆகுது, दिया। वो लाठी सांप बन வாழை गया। பிடிக்கிறார், கோல் ஆகுது. उसका पूंछ पकड़ने से फिर से மறுபடியும் लाठी बन கைய जाता है। மடியில போடுறாரு, வெண்குஷ்டம் வருது. वो अपने हाथ को अपने வெளியே मणि में எடுக்கிறாரு. रखता है तो वो श्वेत कोढ़ी बन जाता है। நார்மல் சரீரமாய் மாறுது. फिर से वापस अंदर डाल के வசனம் उसका சொல்லுகிறது, श्वेत हो जाता है। அவர்கள் விசுவாசித்தார்கள். वचन कहता है वो विश्वास करता है। அவர்கள் விசுவாசித்தார்கள். उन्होंने विश्वास किया है। வாசித்து பாருங்களேன், 4வது அதிகாரம், 4वां अध्याय में हम पढ़ेंगे। 4வது அதிகாரம் 28ல இருந்து வாசிங்களேன். 28 वचन से हम पढ़ेंगे। ஆ, மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய ஆ, சகல வார்த்தைகளையும் ஆ, அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆ. ஆரோனுக்கு தெரிவித்தார். ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசேயும் ஆரோனும் போய் ஆ, இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லோரையும் கூடி வரச் செய்தார். செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய ஆ, சகல வார்த்தைகளையும் ஆ. ஆரோன் சொல்லி ஆ. ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அடையாளங்களையும் செய்தான். அந்த அடையாளங்களை எல்லாம் செய்தான். இப்ப அவங்க என்ன செய்தாங்களாம்? வாசிங்க. ஜனங்கள் ஆ. விசுவாசித்தார்கள். ஜனங்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும். அவர்கள் கேட்டபோது ஆ. குனிந்து தொழுது கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. மோசேக்குள்ளே இருந்து இப்ப தேவன் வெளிப்படுகிறார். मूसा के अंदर रहकर परमेश्वर प्रकट करता है। என்ன பேர்ல வெளிப்படுறாரு? क्या नाम से प्रकट करता है? இருக்கிறேன். मैं हूँ करके। இருக்கிறேன். இருக்கிறேன்னா என்ன? இத பார்ப்பா, கூடவே அவரை பார்க்க முடியாது. இந்த மாம்ச கண்களினாலே அவரை பார்க்க முடியாது, ஆனால் கிரியைகளை பார்க்க முடியும். अपने शारीरिक आंख से हम नहीं देख सकते, हमारी क्रिया में हम देख இருக்கிறேன் सकते हैं। என்பதற்கு அடையாளமாய் சில காரியத்தை காண்பித்தார். அதையெல்லாம் ஜனங்களுக்கு முன்பதாக செய்தான் என்று இருக்கிறது. मैं हूँ करके चिन्ह के अनुसार वो दिखाते हैं करके वो मैं हूँ करके। அதையெல்லாம் கண்ட ஜனங்கள் वो सब देखे हुए वो लोग தேவனை என்ன செய்தாங்களா? परमेश्वर को क्या किया? அஹ்? விசுவாசித்தார்கள். அடுத்து என்ன செய்தாங்க? उनको विश्वास किया। தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. अपने सिर को झुकाकर दंडवत நம்முடைய किया। நமக்குள்ளே இருக்கிறேன் 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 என்று சொல்றவருடைய கிரியைகளை நாம் வெளிப்படுத்தும் பொழுது எங்க போயிட்டு உறவுகள் மத்தியிலோ, நண்பர்கள் மத்தியிலோ, புறஜாதிகள் மத்தியிலோ, உலகத்தார் மத்தியிலோ, பாவிகள் மத்தியிலோ நம்மை போய் இருக்கிற தேவனுடைய அந்த இருக்கிற நாமத்தை, அந்த கிரியைகளை நாம் வெளிப்படுத்தும் பொழுது हमारे अंदर है करके हम जाकर हमारे रिश्तेदारों में, हमारे अंदर, हमारे अगल बगल के लोगों में और पापियों के बीच में हम वो क्रिया को प्रकट करते समय ஜனங்கள் விசுவாசிப்பார்கள். वो लोग हमारे पर विश्वास करेंगे। விசுவாசிப்பது மாத்திரமல்ல, विश्वास करना ही नहीं, எங்களுடைய உபத்திரவங்களை எல்லாம் அவர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார் என்று சொல்லி अपने सारे दुखों को उन्होंने दृष्टि किया है எங்களுடைய करके உபத்திரவங்களை எல்லாம் நீக்கி அவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் விசுவாசித்து अपने सारे दुख संकट को वो दूर करेगा करके वो विश्वास அவரை करके தொழுது கொள்ளவும் செய்வார்கள்.
उसकी वो सुध ही लेगा। இதற்காகத்தான் அவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறார், நான் உனக்குள்ளும் இருக்கிறேன். इसलिए परमेश्वर भी कहता है कि आज वो हमारे अंदर भी है। ஹலோ, முதல்ல நாம விசுவாசிக்கணும். पहले हम विश्वास करना है। அவர் நமக்கு எனக்குள்ள இருக்கிறார்ன்றத, எனக்குள்ள இல்ல, ஒவ்வொருத்தரும் சொல்லணும், எனக்குள்ள இருக்கிறார்ன்றத நாம விசுவாசிக்கணும். अब व्यक्तिगत बोलना है कि वो मेरे अंदर है करके முதல் विश्वास மோசே करना है। விசுவாசித்தார். पहले मूसा ने विश्वास किया। இப்ப அந்த விசுவாசத்தோட அவர் உள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தோட தான் போனார். वो विश्वास के साथ ही वो अंदर गए। அப்படியே அக்னியாவா போனார், அந்த முட்செடி அப்படியேவா கூட போச்சு? वो अग्नि के रूप में गए थे क्या? இல்ல இல்ல, नहीं, அதெல்லாம் உள்ள வாங்கிட்டு தான் இவர் போறார் वो இல்லையா? अंदर ग्रहण அந்த करके हुए गए थे। முச்செடியில அக்னியின் மத்தியிலே எழுந்தருளின அந்த தேவனை தனக்குள்ளே இருக்கிறேன் என்று சொன்னவரை தனக்குள்ளே இருத்தி கொண்டு அவர் கடந்து போனார் இல்லையா? वो झाड़ के अंदर की जो आग है वो अग्नि के रूप में अंदर अपने अंदर स्वीकार அதுக்கப்புறமா करके वो உங்களுக்கு अंदर गए தெரியும், थे। எகிப்து தேசத்துல நடந்த எத்தனை விதமான அற்புதங்கள், எத்தனை விதமான அழிவுகள். நமக்கு அது அற்புதம், சத்துருக்களுக்கு அது அழிவாயிருந்தது. उसके बाद वो लोग जाने लगे इजराइल में कितना अद्भुत कार्य हुआ, पर उन लोगों के लिए वो नष्ट है, वो अपने लिए वो अद्भुत कार्य है। கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது அற்புதம். परमेश्वर के बच्चों के लिए वो अद्भुत ஆனால் कार्य है। எதிராளிக்கு, हमारे विरोध में जो खड़ा है, எதிர்க்கிறவர்களுக்கு जो विरोध है हमारे, அது பரம என்ன சொல்றது, மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அல்லது பெரிய அழிவை உண்டு பண்ணிய காரியமாய் அது वो இருந்தது. एक सबसे बड़ा नष्ट और कलंक करने वाला एक कार्य था। 10 விதமான வாதைகள் என்று தான் நாம் பார்க்கிறோம். 10 तरह का एक बाधा उनके लिए ஆனால் दिया था। கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது அற்புதம். वो परमेश्वर के बच्चों के लिए वो अद्भुत है। உனக்குள்ளே அற்புதத்தை செய்வார். तेरे अंदर वो अद्भुत कार्य அதே करेगा। அற்புதம் எதிராளிக்கு எப்படி மாறும்னா वो अद्भुत कार्य तुम्हारे विरोध में कैसे அழிவாய் रहेगा? மாறும். वो नष्ट में बदलेगा। விசுவாசிக்கிறீங்களா? क्या आप विश्वास करते हो क्या? விசுவாசிக்கிறீங்களா? आमेन। எனக்கு அது அற்புதம். मेरे लिए वो अद्भुत என்னை है। எதிர்க்கிற சாத்தானுக்கு मेरे विरोध जो शैतान அழிவு. है, उसके लिए नष्ट है। எனக்கு அது அற்புதம். मेरे लिए अद्भुत என்னை है। எதிர்க்கிற சாத்தானுக்கு मेरे विरोध में जो शैतान அது है, அழிவு. उसके लिए नष्ट है। எனக்குள்ளே இருக்கிறவர் मेरे अंदर जो है அற்புதங்களை செய்கிறவர். वो अद्भुत कार्य இந்த करता உலகத்தில் है। இருக்கிற சாத்தானிலும் शैतान की எனக்குள்ள இருக்கிற தேவன் मेरे अंदर जो அவர் परमेश्वर பெரியவர். ஹல்லேலூயா. அந்த பெரிய தேவனை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் वो மகிமைப்படுத்துவோம். बड़ा परमेश्वर का ताली बजाकर उसके नाम की महिमा தேவே துரால அனஷமாந்தர தேவே துரால பரோதர பரோ ஷமாந்தர தேவே துரால பரோதர பரோ ஷமாந்தர பரோ தேவே துரால பரோ ஷலா. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். வானத்தை பூமியை சிருஷ்டித்த இருக்கிறவரா இருக்கிற என் தேவன் பெரியவர். அவருக்கு முன்பதாக சத்துருக்கள் நிற்க முடியாது. நான் அதை விசுவாசிக்கிறேன். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े होकर நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े होकर நீர் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். आप है कर हम विश्वास करते நீர் हैं। இருக்கிறவரா இருக்கிறீர் என்பதை நான் आप விசுவாசிக்கிறேன். हमारे बीच में சொல்லுங்க हैं, हम எல்லாரும், विश्वास எல்லாரும் करते சொல்லுங்க. हैं। நீர் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இருக்கிறவரா இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆவியாய் நீர் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆவியாய் எனக்குள்ளும் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆத்துமாவாய் நீர் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ளும் ஜீவாத்மாவாய் நீர் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மகிமை அடைந்த சரீரமாய் நீர் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னையும் மகிமை அடைந்த சரீரமாய் மாற்றுகிறவர் எனக்குள்ள இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட உம்முடைய நாமம் என்றென்றும் இருக்கக்கூடியது நாமம். அது மறைந்து போகிற நாமம் அல்ல. நான் மறைந்து போனால், நான் கடந்து போனால் உம் நாமம் அது கடந்து போவதில்லை, அது மறைந்து போவதில்லை. அது நித்தியமாய் 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 என்றென்றும் இருக்கக்கூடிய அந்த நாமம். உமக்கு ஒரு நாமம் மாத்திரம் அல்ல ஐயா, உமக்கு ஒரு பெயர் மாத்திரம் அல்ல, உமக்கு அநேக காரண பெயர்கள் இருக்கிறது. யெகோவா நிசியும் நீர்தான், யெகோவா ஈரும் நீர்தான், யெகோவா ராஃபாவும் நீர்தான், யெகோவா ஷாலோமும் நீர்தான்,
இயேசுவும் நீர்தான், தேற்றரவாளனும் நீர்தான், மணவாளனும் நீர்தான், ஆத்தும நேசரும் நீர்தான். அப்ப இப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், என்னை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தனுக்கு நன்மைகள் 1000 தட்டி பாடிடுவே. ஆமென். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 தட்டி பாடிடுவே. எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, என்றும் என்றும் பாடுவேங்க. எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, என்றும் என்றும் பாடுவேங்க. ஆமென். யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. ஆமென். அல்லேலூயா. தகப்பனே, மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோட நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், இருக்கிறீர், இருக்கிறீர். எங்களுக்குள் இருந்த அற்புதங்களை செய்யும்படியாய், ஆவியிலே நாங்கள் வளரும்படியாய், ஆத்மாவிலே நாங்கள் பெருகும்படியாய், உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் சரீரத்திலே இருந்து அதை மகிமையடைய செய்து மற்றவர்களும் கூட அந்த சரீரத்திலே உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மை விசுவாசிக்கும்படியாக, உம்மை நாங்கள் மோசேயை போல நாங்கள் கடந்து சென்று உம்மை பிரஸ்தாபப்படுத்தக்கூடியவர்களாக எங்களை நீர் வைத்திருக்கிறீர். இதை நாங்கள் உணர்ந்து நாங்களும் மோசேயை போல அப்பா துக்கத்துல உள்ளவர்களை, அப்பா பலவிதமான உபத்திரத்தில் உள்ளவர்களை, வியாகுலத்துல உள்ளவர்களை, பலவிதமான கட்டுகளில் உள்ளவர்களை நாங்கள் கடந்து போய் அவர்களை சந்தித்து உம்மையை விசுவாசிக்க முடியாக உம்மை நாங்கள் அறிவித்து உம்முடைய கிரியைகளை நாங்கள் அவர்களுக்கு முன்பதாக நாங்கள் தெரிவித்து உம்மை தொழுது கொள்ள தேவன் உம்முடைய கரத்தில் எடுத்து எங்களை நீர் பயன்படுத்தும்படியாக உங்கள் அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பணம் செய்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பு. ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் இருக்கிறீர் என்பதை இந்த கிரியைகள் மூலமாக இவர்கள் வெளிப்படுத்தட்டும். இந்த நாள் முதல், இந்த நிமிஷம் முதல் வெளிப்படுத்தட்டும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறோம், இனி பார்க்க போகிற ஒவ்வொருவரும் கூட இவ்விதமாய் நீர் கூட இருக்கிறீர் என்பதை அவர் விசுவாசித்து உமக்காக எழுப்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்து ஒவ்வொருவரையும் ஒரு மோசையாக, இயேசுவாக, ஜனங்களை ரட்சிக்கிறவர்களாக நீர் மாற்றி இருக்கிறீர். அப்படியே செய்து அது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய வேண்டும். அருமை ரட்சகரும் மீட்பரும் ஆகி இயேசு கிறிஸ்துவின் உயர் பெற்ற நாமத்தில் எங்களுடைய ஜெபத்தையும் சகல துதி கன மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உம்முடைய உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவே. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவே. கர்த்தர் உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவுள். ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்துங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். புறப்பட்டு போய் அவருடைய கிரியையை வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.